என்னண்ணா சீக்கிரமானு அவசரப்படுத்தி கூட்டிட்டு வந்தா எங்க அவியலே காணல. நம்ம தான் முதல்ல வந்திருக்கோம். எதை புடுங்கனா எது புடுங்கடா நமக்கு எப்படி தெரியும்? ஆமாக்கா, சீக்கிரம் வந்துடலான்னு தான் நினைச்சேன். ராணி அக்கா லட்சுமி அக்கா அப்பவே கிளம்புறேன்னு சொன்னாவ. இன்னும் ஏன் வரலன்னு தெரியலையே. நம்மள மாதிரியே நிறைய சும்மாவா இருக்கியாவ. அவிய 2 பேருமே பிசினஸ், எப்பவும் பிசினஸ் மைண்டோட தான் திரிவாவ. இதுல அவிய சொன்னவனு இவ வேற பறந்தடிச்சுட்டு கூட்டிட்டு வந்தா. ஆனா 4 முடி ராணி அக்காவை நீங்க அப்படி சொல்லாதுங்க. லட்சுமி அக்காவை சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. சரி, லட்சுமி அக்கா வந்து வயல் வச்சிருக்கியாவ, பின்ன ஆடு மாடு வளைக்காவ, கோழி வளைக்காவனே. ராணி அக்கா சும்மா தானே இருக்கியாவ. ஆமா, இவ பார்த்தா நீ ஆமன வெளுத்ததெல்லாம் பால நினைச்சிட்டு இருக்கியா? என்ன ராணி அக்கா சும்மாவா இருக்கியாவ? எத்தனை கோழி வளைக்காவ தெரியுமா? எவ்வளவு முட்டை வியாபாரம் நடக்குது தெரியுமா? என்ன 4 முடி அப்படி முட்டையில என்னதாமா சம்பாதிச்சுக்க முடியும்? சும்மா நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஆளக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் என்ன பழக்கமா இருக்கு உங்களுக்கு? சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. போனப்புறம் முக்காம முனங்காம கேளு சின்ன பொண்ணு. முன்னாடியாவது ஒரு நாட்டுக்கோழி முட்டை 10 ரூபா, அப்புறம் 12 ரூபாவி, இப்ப 15 ரூபாய தாண்டி போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு நாள் 30 முட்டை வித்தாமனா ரேட்டை பாரு. ஆமா சின்ன பொண்ணு, நம்ம மட்டும் சும்மா இப்படி வெட்டி கதை பேசி அடுத்த வேலை பத்தி பேசிட்டு இருக்க நேரத்துக்கு ஏதாவது தொழில் தொடங்கலாம் இல்லையா சின்ன பொண்ணு? நானும் ஏதாவது தொழில் தொடங்கலான்னு தான் உமா நினைக்கேன். என்ன தொழில் தொடங்கலானே ஐடியா இல்லை பாரு. அதனால்தான். என்ன 4 முடி, நம்மளும் எப்பவே ஏதாவது தொழில் தொடங்கணும்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். என்ன தொடங்கலாம்? தொழில் எல்லாம் நீங்க 2வது தொடங்குங்க. நானே இங்க வந்தா சம்பளம் கிடைக்கணும் நான் வந்திருக்கேன். கடைசி சம்பளம் கிம்பளம் இல்லைன்னு சொன்னியாச்சு டென்ஷன் ஆயிடுவேன். எப்படியும் நம்ம வேற எதனாக்கா செய்து கொடுக்க போறோம். ஒரு நாளுக்கு சம்பளம் தராமல போவ கேட்கலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம். பாரு, எவ்வளவு வயலு, எவ்வளவு தென்னந்தோப்பு கொடுத்து வச்சவியதான் லட்சுமி அக்கா. 4 முடி வயலு மட்டும்தான் அவியலுக்கு. என்ன தென்னந்தோப்பு பக்கத்துல தான் நிக்குது. எல்லாம் அவியலுக்கு தான். நீ அவிய சொல்லியதை மட்டும் நம்பிட்டு இருக்காத, புரியுதா சின்ன பொண்ணு? நம்மளும் ஒரு நல்ல வேலை தொடங்குவோம் சின்ன பொண்ணு. உமா, என்ன கேட்டா இப்ப என்னன்னா ட்ரெண்டிங்ல என்ன வேலை போகுதுன்னா பானிபூரி தான். பானிபூரி பிசினஸ் தொடங்கிடுமா? ஆமா, பானிபூரி. அதெல்லாம் ஹிந்திக்காரன் வாங்க போவ, நம்மகிட்ட எங்க வாங்குவாவ? ஏக்க, நீங்க வாயில எதையாவது போட்டுக்கிட்டு பேசினாலே ஹிந்தி போலதான் இருக்கும். என்னத்த சொல்லியா? நிஜமாவா? வாய தொடங்கலாம், ஒரு வாட்டி தொடங்கலாம். ஆஹா, வாய வங்காள விரிகுடா கடலான்னு தெரியல. இல்லைங்க. இப்ப வாய மூடிட்டு ஒரு வாட்டி பேசுங்களாம். சின்ன பொண்ணு, பானிபூரி. கரெக்டா, பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதுக்கா. சூப்பர். இதே மாதிரி நீங்க சொன்னா போதும். என்னவுமா, நான் சொல்லியது கரெக்ட் தானே? அப்புறம் இல்ல புடிங்கி வாயில போட்டுட்டு ஹிந்தி மாதிரி பேசுனே. ஏக்கா, புதுசா பானிபூரி கடையே ஓகேக்கா. நம்ம ரன் பண்றோம், சம்பாதிக்கிறோம், ஒரே நாள் அம்பானி ஆகுறோம். எப்படி? பிளான் எல்லாம் நல்லாதான் இருக்கு. பாப்பம் கீப்பம் எல்லாம் கிடையாது. முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணதான். நாளைக்கு நம்ம பானிபூரி கடை ஓபன் பண்ண போறோம். ஓகே ஓகே. பாருங்க அக்கா, இந்த மனுஷன் வயல்ல தான் நிப்ப நீ வந்துருன்னு சொல்லிட்டு போனாவ பாத்துக்கிடுங்க. இங்க எங்கேயுமே காணல. குடிச்சுக்கிட்டு எங்க விழுந்து கிடைக்கானோ பாருங்களா. விட திட்டாத, நல்ல நேரம் நம்ம இப்பவாவது வந்தோம். அவர் இங்க நிக்காரு, இன்னும் கொஞ்சம் கூட லேட்டா வந்துருந்தோம் பாரு, ஒரு வேலை நடந்திருக்காது. ஆமாக்கா, அந்த சிலிப்பி நானும் வரேன்னு சொல்லி எங்க போனாலோ வரேன் போய் வசந்தியும் உமாலையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா லட்சுமி. அதுக்கு பக்கமே காணல. வரலையா இருக்கும். வராம இருக்கட்டு கடவுளே. வந்தாதான் நம்மளையும் வேலை செய்ய விட மாட்டா, அவளும் ஒரு வேலையும் செய்ய மாட்டா. கூட்டமா வந்தாலே ஒண்ணும் ஆகாதுக்கா. என்னன்னு தெரியல. என்னதான் உனக்கும் சின்ன பொண்ணுக்கும் என்னத்தினாலதான் ஒரு டைம் கொஞ்சவே மாட்டேங்குது பாரு. என்னக்கா, என் வயசுதான் மரியாதை குடிக்கியா? லெச்சு கிச்சுன்னு கூப்பியா, தலை கீழே தூக்கி உழுப்பியா, ஒரு மரியாதையே கிடையாதுக்கா. சும்மா லட்சுமி உன்கிட்ட விளையாடலான்னு விளையாடியா, மற்றபடி வேற ஒண்ணு இருக்காதுன்னு நான் நினைக்கமா. என்னவோ அக்கா, வாங்கக்கா வேலை தொடங்குவோமா? எங்கேயோ சின்ன சத்தம் கேட்டாக்கல இருக்கு பத்தியா? அக்கா என்னாச்சு லட்சுமி, கோபடியா? அண்ணா நிக்கோட பையன் 3 அட ஆமா, இவ எப்ப வந்தாலும் தெரியலையே. பாருங்க, நமக்கு முன்னாடியே வந்து நிக்காளுவ. லட்சு அக்கா, இங்க வாங்க, வந்துட்டீங்களா? அங்க கேமரா போய் நிக்கிறிய, இங்க வாங்கலாம். என்ன சின்ன பொண்ணு, எப்ப வந்திய? நான் அப்பவே வந்தாச்சுக்கா.
நீங்க வரக்கூடிய நேரமா இது? வாருங்க, நாங்க அங்க எவ்வளவோ களை பிடிங்கியாச்சு தெரியுமா? கிளப்பிட்டீங்களா? யாருக்கு தோப்புல யாருக்கு கிளம்பிடுதுண்ணா? என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அங்க எதுக்கு சொல்றீங்க? ஏக்கா என்ன சொல்றீங்க? அது உங்க தோப்பு தானே, எல்லாமே பாதி முடிச்சிட்டோமே. அட அறிவு கெட்டவளோடே, என் வேலை இதுதான். இந்த வயல்ல தான் புடிச்சிட்டு புத்தி இல்லாதவளே. ஏக்கா என்னக்கா சொல்றிய? இவ்வளவு நேரம் எல்லா வேலையும் பார்த்தோம், நீங்க வர முன்னாடி முடிக்கணும் படவடா வேற செய்தோம். என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லிய? ஒரு வாட்டி போன் பண்ணியாவது கேட்டுருக்கலாம் இல்லையா? இல்லக்கா, பாக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணு போல இருந்துச்சா, அதான் நம்ம லட்சுக தெரிஞ்சுட்டு நாங்களும் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, பார்க்க ஒண்ணு போல இருந்தா செய்தாலும் வானப்போம். நிஜமா அக்கா, உண்மையதான் சொல்லேன். இவ்வளவு நேரம் அங்க கிடந்து பாடுபட்டோம்க்கா. பனிக்கா, உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன்லக்கா, இந்த பைத்தியக்காரையெல்லாம் வந்தா ஒரு வேலையும் நடக்காது. நீ வாங்கக்கா, நம்ம வேலையெல்லாம் செய்வோம். சத்யக்கா, அங்க இல்ல இங்க. சரி வா, நம்மளால வேலையை தொடங்குவோம். லட்சுமி, முதல்ல கிளைய அப்பா புடுங்கணும். ஆமாக்கா, முதல்ல கிளையில புடுங்கணும் பார்த்துடுங்க, அப்பதான் வயல் நல்லா வரும். சரிம்மா. இவ்வளவு நாள் எனக்கு ஒரே தலை வேதனையாதாக்கா இருக்கு. பாருங்களா, என்ன செய்ய சொன்னா என்ன செய்து வச்சிட்டு இருக்காள் வேணி. சீக்கிரமா வந்தாலும் அடுத்த வேலைக்கு வேலை செய்து கொடுத்தாலும். சரி விடு லட்சுமி, கோவப்படாத, பாத்துக்கலாம். என்ன இழுவ? சின்ன பொண்ணு அங்க போய் தனியா பேசிட்டு நிக்கியா? ஒருவேளை சம்பளம் அவளுக்கு மட்டும் அதிகமா கேட்கல என்ன? பாத்தியா, கொஞ்ச நேரமாவே பேசிட்டு நிக்கியா? ஆமா, நம்மளும் இவ்வளவு நேரத்துல உள்ள கிளையெல்லாம் புடுங்கியாச்சு. சம்பளம் நமக்கு தருவாங்களா? எப்படி தருவாங்களா? தருவாங்களா இடிக்காம இப்ப கேட்டான்னு இழுவ சரியா வாங்கி கட்டிக்கிடுவா பத்துக்க. சும்மா இருந்த என்ன நீதான் சம்பளம் தருவான்ட்டு கூட்டுந்தா. இவ்வளவு நேரம் வேலை செய்திருக்கு, ஒழுங்கா சம்பளத்தை வாங்கி தந்துரு. ஏன் நீங்க மட்டும்தான் வேலை செஞ்சலா? நான் என்ன சும்மாவா இருந்தேன்? பாருங்க, நான் செஞ்ச இடத்துல ஒரு கிளை கிடையாது, அவ்வளவு அழகா எடுத்துருக்கேன். எனக்கும் ஃபர்ஸ்ட் வாங்கணும், அப்புறம் உங்களுக்கு கேட்டு பாக்கி. சரி விடு, இப்ப எதுக்கு இப்படி கோவப்படியா? எப்படியோ கொஞ்சம் வேலை செஞ்சாச்சு. அவைய அந்த வேலையில பாக்குறாங்களா இருக்கான். நம்ம இதை ஒண்ணு முடிச்சாச்சு இல்லையா? இனி சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்புவோம். சின்ன பொண்ணு வாரா, கேளுங்க. என்னன்னா போய் தனியா பேசிக்கிட்டு வரா? என்ன உனக்கு சம்பளத்தை மட்டும் கூட்டி கேக்குறியா எப்படி? இங்க பாரு சின்ன பொண்ணு, நானே இழுவையும் கூட தான் வேலை செஞ்சோம் பத்துக்க. வாங்குறதா இருந்தா எல்லாரும் ஒண்ணு போல வாங்கி தந்துட்டு. இந்த மதிய நேரத்துல நீங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன வந்தேமா? என் மாமியார் வேற தெரியாது. சீக்கிரம் அவையில சம்பளத்தை பத்தி பேசு. அக்கா, அது வந்து ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுக்கா. சின்ன தப்பா? என்ன சம்பளம் 500 ரூபாய் கேட்டதுக்கு 450 தருவேனே சொல்லிச்சு. அது எப்பவுமே கஞ்சதனம் தானே. சரி விடு, 450 ஒரு வாரத்துக்கு மீன் செலவுக்கு அது ஆகும், வாங்கிட்டா. அது இல்லக்கா, அது வந்து அவிய வயலே இது கிடையாதான், பக்கத்து வயலாம். என்னடா சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? பக்கத்து வயலா? அப்ப இவ்வளவு நேரம் வாட்டிலிருந்து வேலை பார்த்தது இது எவன் வீட்டு வயல்னு யாருக்குக்கா தெரியும்? யாருக்கு தெரியுமா? இங்க பாரு சின்ன பொண்ணு, விளையாடாத பத்துக்க. கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் விழுந்து விழுந்து செய்திருக்கேன். சாதாவாத நான் கொஞ்சம் நேரம் ஓப்பி அடிப்பேன்னா, இன்னைக்கு நிஜமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். எனக்கு தெரியுதுக்கா, நான் என்னத்த பண்ண சொல்லுங்களா? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லியா? சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப கோவம் விடுத்து பத்துக்க. எனக்கு கண்டிப்பா எப்படியா சம்பளம் வாங்கி தரணும். சீக்கிரம் வா, ராணி கல்ல லட்சுமி கல்ல போய் சம்பளத்தை பத்தி பேசுவோம். எனக்கு சரியான டென்ஷன் ஆகுது சின்ன பொண்ணு. யாருமா அது? என் வயல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோவப்படாதீங்க, அது நிறைய கிளை வளர்ந்துருக்கு. அதான் எல்லா புள்ளையும் பிடிங்கி போட்டுட்டோம். உங்களை பாருங்க, வயல் எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோம். நீ பாத்தியலாம்? யாருமா நீங்க? முதல்ல என்ன எல்லாம் நீட் பண்ணி போட்டுட்டோம். இன்னைக்குள்ள சம்பளத்தை மட்டும் தந்தீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். அடிங்க, யார் வயல்ல யார் வந்து கிளீன் பண்ணிட்டு யார்கிட்ட சம்பளம் கேட்கியா? வாங்காம முதல்ல இங்க இருந்து. என்ன சின்ன பொண்ணு இப்படி திட்டியா? ஆமா உமா, பின்ன யார் வீட்டு வயல்? அந்த ஆள் வயல்ல நம்ம வேலை செஞ்சா அவனுக்கு கோவம் தானே வரும். வா போயிடலாம். ஏனே ஒரு 450 ரூபா தரலாம், ஒரு 300 தாங்கலாம். ஏமா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா நினைச்சுக்க, அங்க வந்தேன் நினைச்சுக்க. யாருக்கு மூஞ்சில முழிச்சேனே தெரியல. காலையில இருந்து எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்கு. வா ராணிக்கால்ட்ட போய் அது கேப்போம். சரிக்கா, பின்ன வாங்க. ஏன் இல்லைங்க, நானும் வாரேன். எங்க போனாலும் விட்டுட்டு விட்டுட்டு போயிடுவாவம்மா. வாங்கம்மா. வந்துட்டு வேலையும் செஞ்சாலும் சம்பளம் கேட்கவ யாருக்கிட்ட? எப்படியோ நம்ம வயல் வந்து நீட்டா கிடக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஏதாவது வந்து சொன்னாலும் நான் சம்பளம் கொடுக்கல இருக்கல ஏதாவது சொல்லிச்சு போயினாலும் எப்படி? இல்ல லட்சுமி, வயல்ல வச்சு பேசுறதுதான். அதுக்கப்புறம் நான் யாரையும் பார்க்கவும் இல்ல பத்துக்க. பின்ன பாருங்க அக்கா,
நம்ம வயல்ல செய்தாலே குடுக்கறது கஷ்டம். இது பக்கத்து வயல்ல இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு என்கிட்ட சம்பளத்தை கேட்க. வசந்தி எல்லாம் புலம்பி தான் போனா. நான் பின்ன கண்டுகிடல. சரி விடு, 2 நிமிஷம் புலம்புவ, அப்புறம் தானா வருவாவ பாரு. லட்சுமி. என்னக்கா? இல்லம்மா, சாயங்காலம் போல வந்திருந்தேன், வீட்டுல நீ இல்ல. எங்க போயிருந்தியோ? வயலுக்கு தாக்கா போயிருந்தேன். ஏக்கா? இல்லம்மா, பால் வாங்க வந்தேன், காணலையே, அதான் கேக்கேன் பாரு. ஆமாக்கா, வயலுக்கு தான் போயிருந்தோம். ஏன், ஏதாவது விஷயம் சொல்லணும்னே தேடி வந்திய? ஆமா ராணி, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்கு தான் தேடி வந்தேன். நீ வேற வீட்டுல இல்ல. உன் வீட்லயே வந்து பார்த்தேன், வீட்லயும் யாரும் இல்ல. அதான் இங்க வந்து எப்படி நீ நிப்பான்னு தெரிஞ்சுதான் வந்தேன். யாரு என்ன தேடினாலும் அவில தேடினீங்களா? ராணியை தான் தேடின லட்சுமி. ராணி இருக்க இடத்துல தானே நீ இருப்பா, அதான் உன்னையும் தேடினேன். என்னக்கா, என்ன விஷயம்? அதான் எங்க சொந்தத்துல ஒரு பையன் இருக்காமா, அவனை உன் மோளுக்கு கேப்போமா எப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். என்னக்கா, என்ன வேலை பாக்குறான், ஏதாவது தெரியுமா? வெளிநாட்டுலதாமா இருக்கானா, நல்லா படிச்சிருக்கான் பாத்துக்க. அதான் அவன் ஊருக்கு வரான், கல்யாணத்தை எடுத்துட்டு போலான்னு வீட்டுல எல்லாரும் ஆசைப்படியாவ. அதான் அவன் படிச்ச பிள்ளையா வேணும்னு கேட்டாவ. எனக்கு வாமோலதான் ஞாபகம் வந்து, எப்படி பேசுவோமா எடுப்போமா எப்படி சொல்லு. இப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியலக்கா. நான் இவ வேலையை விட்டு வந்தோன்னா அவையில கேட்டுட்டு உங்கள்ட்ட சொல்லியேக்கா. சீக்கிரமா கேட்டுட்டு பதில சொல்லுமா. சரியா? சரிக்கா. என்னக்கா, பிள்ளை இப்பதானே படிச்சுட்டு இருக்கா, உடனேவா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறிய? இல்ல, நல்லதாட்டு வந்துச்சுன்னா பேசி முடிச்சிடலான்னு பாக்குறேம்மா. என்னையும் கேட்டுக்கிட்டு பாத்துட்டு பேசுங்கக்கா. இதுவே 4 வீட்டுல புறணி பேசிட்டு தெரியாதுக்கு இது நேரம் கரெக்டா இருக்கா. இதுக்கு வேற சொந்தக்கார பையனா, எப்படி இருப்பானோ யாது இருப்பானோ பாத்துக்கிடுங்க. சரி லட்சுமி. இல்ல வாங்கக்கா, உள்ள போவோம். கொஞ்ச நேரம் அந்த பூண்டளவு துவால் எடுக்கணும் பாத்துடுங்க, வாங்க. சரி பின்னவா. எப்பா என்ன டயர்டா இருக்கப்பா, இன்னைக்கு நிறைய வேலை செஞ்சது போல இருக்குமா? உனக்கு எப்படி? ஆமா சின்ன பொண்ணு, இன்னைக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமா தான் வேலை செஞ்சிட்டோம். உடம்பெல்லாம் நல்லா டயர்டா தான் இருக்கு. என்ன வசந்தி அக்கா, ஒன்னும் சொல்லாம இருக்கிறிய? ஆமாண்ணா, இன்னும் என்னத்த சொல்லதுக்கு. சும்மா இருந்த என்ன வாணி கூட்டிட்டு போயிட்டு வயல்ல வேலை செய்ய விட்டுட்டு கை ரெண்டும் ஒரே எரிச்சலா இருக்கு தெரியுமா? ஏக்கா சாரிக்கா. சாரி கேட்டா எல்லாம் போயிருமா? லட்சுமி அக்காளுக்கு வயல்ல செஞ்சிருந்தாலாவது பாதிக்கு பாதி ரூபாயாவது வாங்கியிருக்கான். இங்க பாரு, யாருக வலையிலயும் செஞ்சு கொடுத்து கையெல்லாம் அப்படி எரிச்சலா இருக்கு. நானே யோசிச்சேக்கா, ஒரு நாளா இல்லாத திருநாளா நீங்க இன்னைக்கு நல்லா வேலை செஞ்சிய. போச்சா, ஆப்பு வச்சாச்சா? உங்க 2 பேரையும் முதல்ல தரணும்னா, சும்மா இருந்த என்ன இழுத்துக்கிட்டு போயிட்டு சம்பளம் தருவாவ, அது தருவாவ, இது தருவாவன்னு சொல்லிட்டு என் போக்குல நான் வீட்லயா இருந்திருந்தேன்னா ஒரு பிளவுஸ் தச்சிருந்தா நான் 1500 ரூபா வாங்கியிருப்பேன். அதையும் கெடுத்து 4 முடி அநியாயம் பண்றிய. ஒரு பிளவுஸுக்கு 1500 ரூபாயா? ஐயோ, நம்ம வாயாலே உளறிட்டோமே. எப்படி எப்படி சமாளிக்க? 1500 என்ன சொன்னேன்? 150 சொன்னேன். உன் காதுல 1500 விழுந்திருக்குமா இருக்கும். உமா, உன் காதுல எப்படி கேட்டு? எனக்கு 1500 தான் கேட்டு சின்ன பொண்ணு. அது எப்படி 2 காதுலயும் ஒரே போல 1500 விழும்? ஆனா நல்லாதான் சம்பாத்தியம் அப்படிதானே வீட்டுல இருந்து. வா சின்ன பொண்ணு. ஆமா, சம்பாதிச்சுட்டாலும் யாருன்னா ஒரு பிளவுஸுக்கு 1500 தரா? நீ வேற. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ உனக்கு உடனே இப்படி வந்துடும். போ. ஆனா அடுத்தவிய வீட்டுல இருந்து சம்பாதிக்கவ, அப்படி பண்ணியவ இப்படி பண்ணியவன்னு அடுத்தவங்களுக்கு நல்லா அழுங்க. ஆனா உங்க விஷயத்த மட்டும் வெளியே விட்டுறாதீங்கன்னா. சும்மா எது சின்ன பொண்ணு, நான் எங்க டெய்லியா மிஷின்ல இருக்கேன். வருஷத்துக்கு 1 ஆடுக்கு 1 ஆவணிக்கு 1 இருக்கேன். மற்றபடி நான் இன்னும் ஃபுல்லாவா இருந்து சம்பாதிச்சிட்டு இருக்கேன் சொல்லலாம். ஆமா, சம்பாதிச்சுட்டாலாம் இதுல வேற தனியா பிசினஸ் தொடங்குனா மட்டும் நீங்க இங்க பிளவுஸுக்கே 1500 ரூபா வாங்குறிய? சின்ன பொண்ணு, அது கன்ஃபார்ம். பிசினஸ் தொடங்கத்தான் போறோம். அது யாரு என்ன சொன்னாலும் நம்ம கேட்கவே கூடாது. நம்ம தொழில் நம்ம தொடங்க தான் போறோம். எப்படி பாப்போம், இந்த பேச்சு கடைசி வரை இருக்கான்னு பாப்போம். எங்கடா வந்துட போனீங்க? இல்லத்தே, நாங்க இங்கதான் இருந்தோம். நீங்க பாக்கலையா? இங்கே இருந்தீங்களா? யாரை ஏமாத்த பாக்குறியா? எவ்வளவு நேரம் அங்க இங்க போயிட்டு வரேன். இங்க இருந்தோம் சொல்லியா? எங்கன்னு போயிட்டு வரேன் 2 பேரும்? அத்தை, நாங்க இங்கதான் இருந்தோம். இங்கன்னு இந்த சோஃபால இல்ல, வீட்டுக்கு கொஞ்சம் வெளியே இருந்தோம். நீங்க கவனிக்கலையோ? வீட்டுக்கு வெளியே இருந்தீங்களா? எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், காதே கேட்கல. எது, நீங்க டிவிய சவுண்ட் வச்சு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அதனாலதான் நீங்க கூப்பிட்டது எங்களுக்கே கேட்டிருக்காதுன்னு நினைக்க பாத்துடுங்க. ஆமா,
வந்து வீட்டோட வேலையில பாக்கணும் கிடையாதா? இருந்து கும்மாளம் அடிச்சு கொஞ்சம் பொறுங்க அத்தே. உங்களுக்கு டீ தானே வேணும்? 5 நிமிஷத்துல வசந்தி அக்கா போட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. எது வசந்தி அக்கா போட போறாங்களா? இல்ல இது உன் வீடு. யாரு வீடா இருந்தா என்னக்கா, இதெல்லாம் நம்ம வீடு. போங்கக்கா, ஃப்ரிட்ஜ்ல பால் எல்லாம் வச்சிருக்கேன். போங்க போய் நம்ம 3 இருக்குமா சேர்த்து அழகா டீ போட்டு எடுத்துட்டு வாங்கக்கா. போங்க. என்ன வசந்தி, அதாவா சொல்லியே எல்லாம் இருக்கு. நீ டீ போடுறதுன்னு அவ்வளவு கஷ்டமா? போ. இந்த போறதே ஒண்ணு பொறாம பிடிச்சது. இவ அவ திரட்டணி, அவ இவ திரட்டணி. ஆக மொத்தம் நம்மள பந்து போல கூட அடிச்சதான் செய்யாளுவ. கிளவி போனா இவ எழும்ப மாட்டாளே. எக்கா இன்னும் கிளம்பலையே நீங்க? என்ன வசந்தி, என்ன பசப்பொண்ணா ஒட்டி வச்சிருக்கா? போ போய் டீ போட்டு சொன்னேன். என்ன போறது எழுவ. எப்படி உமா, எப்படி ஒன்னால மட்டும் 4 முடிய வேலை வாங்க முடியுது? ஆமா சின்ன பொண்ணு, இவெல்லாம் எல்லாம் கிடைக்கிற கேப்ல கொஞ்சம் கொஞ்சம் வேலை வாங்கணும் பாத்துக்க. இவா எத்தனை நாள் நம்மள்ட்ட வேலை வாங்கிருப்பா. இதான் எங்க அத்தைக முன்னச்சு சொன்னா அவ மாறி ஒரு வார்த்தை பேச மாட்டா. அதனாலதான் சொன்னேன். இருந்தாலும் நீ சூப்பர் உமா. செல்வா இங்கதான் வெயிட் பண்ண சொன்னா. வந்து கால் பண்ணி 10 நிமிஷம் ஆயாச்சு. 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா இன்னும் காணல. திரும்ப கால் பண்ணலாமா? வேண்டாம், வரட்டும். வந்தோடனே ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு அவங்ககிட்ட கரெக்டா கேட்கணும். பாவம் 2 நாள் போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. என்ன இவ இதுல நிக்கியா? நாகர்கோயில போகணுமான்னு கேட்டவரை கூட வேண்டான்னு சொன்னா. அப்பயா இங்க வந்து நிக்கியா? இதா ஐயோ, இவங்க ஏன் கிட்ட இங்க வந்தாங்கன்னு தெரியலையே. எப்படி சமாளிக்கிறது? ஐயா எனக்கா, என்ன இந்த பக்கம்? இல்ல கிதா, நான் இங்க சும்மாதான் வந்தேன். நீ என்ன இங்க இந்த பக்கம்? நாகர்கோயில் போகணுமான்னு கேட்டது இல்லக்கா போவல அப்படி இப்படின்னு சொன்னா. இப்ப பஸ் ஸ்டாப்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா? இல்லக்கா, என் கூட படிச்ச ஒரு பொண்ணு வரேன்னு சொல்லியிருந்தா. அதான் என் வீட்டுக்கு வரக்கு அவளுக்கு வழி தெரியாது. பஸ் ஸ்டாப்ல நின்று கூட்டிட்டு போறேன்னு சொன்னேக்கா, அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க கூட படிச்ச பொண்ணா? வாங்க கூட படிச்ச பொண்ணா? அப்ப செல்வாவுக்கும் தெரிஞ்ச பொண்ணா தானே இருக்கும். ஆமாக்கா, செல்வாவுக்கும் தெரியும்தா. சரிக்கா. என்ன இவ நம்மள விரட்டுறதுலயே ஒரு குறியா இருக்கா? என்னமோ இருக்கு. அப்புறம் கீதா, இந்த மாசம் ரேஷன் எல்லாம் வாங்கிட்டே எப்படி? இல்லக்கா, இனிதான் வாங்கணும். சரிக்கா, நீங்க டைம் ஆகுதுன்னா கிளம்புங்க. நான் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும்க்கா. ஓ அப்படியா? சரி கீதா, நீ வேற உன் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்றேன்னு சொல்லியா? சரி, வெயிட் பண்ணி பாத்துட்டு வா, நான் போறேன். சரிக்கா. இன்னும் அவளை காணல, எப்ப வருவாளோ? இவா முழிக்கும் பதறிய பதட்டத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு பாக்கணுமே. கொஞ்ச நேரம் எங்கேயும் தனியாவே போக முடியல. உடனே சுத்தி முத்தி வந்துறியாளோமா, எங்க போறா யாதுக்கு போறானே. சே, நிம்மதி என் ஃப்ரெண்டு கூட கூட பேச முடியல. வீட்டுல போனா அவன் பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியல. சே, பயந்து பேச வேண்டியதா இருக்கு. என்ன இந்த செல்வாவை இன்னும் காணல? ஹாய் கீதா. ஓஹோ, உன் வீட்டுக்கு வழி தெரியாத ஃப்ரெண்டு இவன் தானா? என்ன செல்வா இவ்வளவு லேட் பண்ணிட்டா? எவ்வளவு நேரம் நம்ம பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன் தெரியுமா? நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அங்கேயும் போறவங்க என்ன பாத்துக்கிட்டே போறாங்க. வர வழியில கொஞ்சம் டிராபிக் கீதா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. எதுக்கு போன் பண்ணி வர சொன்னா? அது ஒரு முக்கியமான விஷயம் செல்வா, உங்ககிட்டதான் பேசணும், அதனாலதான் வர சொன்னேன். சொல்லு கீதா, என்ன விஷயம்? இல்ல செல்வா, இங்க வச்சு பேசினா யாராவது பாத்துட்டு போறாங்க. வா, நம்ம அந்த பக்கத்துல கடை இருக்கு இல்லையா, அந்த கடையில போய் ஜூஸ் குடிச்சிட்டே இருந்து பேசலாம். வரியா? சரி, பின்ன வா. என்ன செல்வா, ஆபீஸ்ல இருந்து அப்படி இங்க வரையா இப்படி? ஆமா கீதா, வீட்டுக்கு போயிட்டு வர முடியுமா? உமா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அவ எங்க போறான்னு கேட்கணும், சண்டை வரணும், அதனாலதான். பாத்தியா செல்வா, எவ்வளவு பயந்து பேச வேண்டியதா இருக்கு. ஆமா கீதா, நீ வா. முதல்ல பஸ் ஸ்டாப்ல இருந்து பேசலான்னு சொன்னா, அப்புறம் என்ன ஜூஸ் கடை கூட்டு போறா? உமா கிட்ட இதை சொல்லணுமே. கீதா சரியே கிடையாது. இத உமா கிட்ட உடனடியா சொல்லணும். இல்லவா, பாத்தியா, சின்ன பொண்ணு பிசினஸ் ஆரம்பிப்போன்னு முதல்ல சொன்னா. அதுக்கப்புறம் பாரு, ஆளுக்கு 20,000 ரூபாய் கேட்க. ஒரு பானிபூரி கடை ஆரம்பிக்க 20,000 ரூபாய் எதுக்குன்னா சொல்லலாம். அந்த 20,000 ரூபாய் இருந்தா நாமளே ஏதாவது சொந்த தொழில் தனியா தொடங்கிட்டு போலாம். 20,000 ரூபாய் துறப்ப பாரா. வாங்க அக்கா, அப்படின்னா நீங்களே தொடங்குங்க. அவ இருக்கும்போது எல்லாம் சரி சின்ன பொண்ணு மண்டே ஆட்டுறிய. அவ போன அப்புறம் ஏன் எதுக்கு இந்த பேச்சு பேசுறிய?
அது இல்லனா இழுவ, நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தொடங்குறதுக்கு இவ்வளவு ரூபாயா ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ்வளவு ரூபா ஆவாதுதான். அவ நினைச்சிருப்பா எல்லா சாதனமும் புதுசா வாங்கி கடைய ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருப்பா. அதுவும் தப்பு கிடையாது இல்லையா? என்னமாமா, எனக்கு தோணுதை நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஆனா ஒண்ணு, கடை ஆரம்பிச்சா கல்லாப்பட்டியில தான் நான் இருப்பேன். இப்பவே சொல்லிட்டேன், மறந்துடக்கூடாது. கல்லாப்பட்டி தான் எனக்கு. என்னக்கா இப்படி சொல்றிய? திருடங்கையிலேயே சாவிய கொடுக்க முடியுமா? என்ன இழுவ, என்னையா சொல்லியா திருடங்கையில சாவி நீ? இத வேற நான் நேரடியாவா சொல்லணும்? இதை விட நேரடியா எப்படி சொல்றது? ஐயே எக்கா, நான் உங்களை சொல்லுவேனா? இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டிய பாருங்க. என்ன மாமா, நீங்க கடையை தொடங்கினாலும் சரி தொடங்காம போனாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் உங்களுக்கு தான் நிறைய வருது, அப்புறம் என்ன இல்லக்கா? இழுவ வாங்கி கட்டிட்டாத பாத்துக்க. தேவையில்ல எல்லாத்தையும் பேசி பேசி நான் என்னத்தக்கா பேசியேன்? என்ன ரெண்டு சண்டையா போட்டுட்டு இருக்கிறிய? பாரு செல்வா, உன் பொண்டாட்டிய எதுக்கு எடுத்தாலும் என்னையே ஒரு மாதிரி குறையா சொல்லிக்கிட்டு இருக்கியா பாத்துக்க. யாவுமா சும்மா இருக்க முடியலையா? மைனியா அதை இதை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கா? மைனிய சொன்னதெல்லாம் இருக்கட்டு, என்ன குரல்ல ஒரு தெளிவும் ஒரு புத்துணர்ச்சியும் தெரியுது. ஏன் யார பாத்துக்கிட்டு வரிய? சில வீட்டுல தண்ணி அடிச்சா மாட்டுற மாதிரி கீதாக்கிட்ட இப்பதானே பேசினேன். இவளுக்கு மூக்குல என்ன வேர்க்கவா செய்யுது? கரெக்டா கேட்கல. யார்கிட்ட பேசுனியா நீ? உங்ககிட்டதான் கேக்கேன். யாருகிட்ட பேசிட்டு வரியா நீ? நான் யாருகிட்ட உமா பேச போறேன்? எனக்கு வேலை உண்டு, வேலை விட்டா வீடு உண்டு, வேற என்ன தெரியும்? ஆமா ஆமா, ஒன்னும் தெரியாது. செல்வா, சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து போச்சு பாரு. இந்த வாட்டி நீ கடைக்கு மளிகை சாணம் வாங்க போலியா? அப்ப ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லன்னா. ஏன் ஏன் எதுக்கு எதுக்கு? என்ன உமா, எல்லாம் நீ வாங்கிட்டு சொல்லவா செய்யணும்? எனக்கு என் குழந்தைனருக்கு 1000 இருக்கும், எல்லாம் ஒண்ணும் வாங்கிட்டு சொல்ல முடியாது. அது ஒண்ணு இல்ல செல்வா, எல்லா தடவையும் எழுதி வாங்கிட்டு உனக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? அதான் இந்த தடவை போகும்போது சொல்லு, நானும் உன் கூடயே வாரேன். சரியா செல்வா? சரி மைனியோ, போகும்போது சொல்லி சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம். இவ லிஸ்ட் எழுதி கொடுத்தாலே 10,000 ரூபா பில்லுக்கு எழுதி கொடுப்பா. இதுல வேற நேர்ல போனா நம்மளும் கூட போனாதான் சரியா இருக்கும். ஏங்க, போகும்போது நானும் கூடயே வாரேன், சேர்ந்தே போலாம். நீ எதுக்குமா? நீ வீட்ல இரு, நீ அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்க. நீங்க யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். அது ஒண்ணும் இல்லக்கா, அதைய எழுதி கொடுத்தாலே பாதி சாதனத்தை வாங்காம வருவாவ. நானும் கூட வந்தேனா எல்லாம் சொல்லி எடுத்து கொடுத்து எல்லா சாதனமும் வாங்கிடலாம் பத்தியலா. அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. இழுவ, நம்ம என்ன ஒரு பிளான் போட்டாலும் அதுக்கு எதிராதான் வந்து நிப்பா. என்ன எல்லாரும் இங்க? ஆமாமா, வாங்க உட்காருங்க. என்னத்த கொஞ்ச நேரமா காணவே இல்லை. மருமலா, பக்கத்து வீட்டு பரிமளா இருக்கா இல்லையா, அவங்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாத்துக்க. எனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த கால் எல்லாம் வலியாட்டு கொஞ்சம் மாதிரி உடைய மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன். அதுக்கு என்ன சொன்னா? வாங்கி தின்ன சொன்னாமா. மாத்திரை மருந்துல எல்லாம் இது சரியாவது, சத்தான ஆகாரம் தின்னாலும் சரியாவும் சொல்லியா பாரு. அதனால நீங்க ரெண்டும் என்னால நல்ல சத்தான ஆகாரமே தாங்க, என்ன அப்பதான் எனக்கு நல்ல சத்து கிடைக்கும். இந்த வயசுல சத்து கிடைச்சானே, சத்தா கிடைக்காம போனா என்ன? ஒரு காலம் போன காலத்துல கலவிக்கு இளம திரும்புது. ஏமா, உங்களுக்கு என்ன எல்லாம் வேணும்னு சொல்லுங்க, நாளைக்கு கடைக்கு வெளியே போகும்போது எல்லாம் வாங்கி தரேன். போமா? ஆமா, ஏங்க போகும்போது அத்தானுகிட்ட காரை எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்ப எல்லாருமா போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம்ல. போலாமா? எக்கா போறது போயிடலாம், எல்லா சாதனமும் வாங்கிட்டு ஏற்றிட்டு வர வேண்டாமா? அத்தாங்கிட்ட ஒரு 2000 ரூபாயோ 5000 ரூபாயோ பெட்ரோல் போட்டுட்டு காரை ரெடியா வைக்க சொல்லுங்க. என்ன தப்பு இருக்கு? நியாயமா தான் பேசியா நீ? அவன் வந்தோம்னா பெட்ரோல் போட்டு வைக்க சொல்லு. எப்படி நான் பஸ்ல யாரும் எடுத்துலாம் வந்துட மாட்டேமா? நான் நாளை கூடயே வாரேன். இல்லவ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி விட்டுருனா. எக்கா எல்லாம் நமக்காக, நம்ம ஃபேமிலிக்காக தானே, பிரிச்சு பாக்காதீங்க. அது ஒண்ணு இல்லத்தே, எல்லாரும் ஃபேமிலி
அப்படியே சேர்ந்து போறோமா, அந்த அந்த சந்தோஷம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அதே சந்தோஷத்திலே இரு. என்னன்னா எழும்பி போகுது? நீங்க வாயா, அந்த பரனுங்க மேல பழைய போட்டோ ஒண்ணு கிடந்துச்சு, அதை எடுத்துதாமா. சரிம்மா. ஏன் இழுவ? உனக்கு ஒண்ணு என்ன அப்படியே மாட்டி விடியா? ஏன் நீங்க மட்டும் என்ன லேசு பட்டாளா? மளிகை சாதனம் பிள்ளை இவிய தலையில ஏத்தலன்னு தானே பாக்குறியக்கா? இனி எல்லாம் நடக்காது. முன்னாடி எல்லாம் இழுவ கோம்பையா இருந்தா, இனி அப்படி கிடையாதுக்கா. இனி எல்லாம் உமா 2.0. ஓகே. இழுவ இழுவ என்னது மாறுதோ இல்லையோ, இந்த இழுவ பேச்சு மட்டும் மாறாம இருக்கு. போ போ, போய் கிளை என்ன வேணுமே போய் பாரு. நான் ஏன் நீங்களும் மருமோதானே, அதான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவீங்களே, மூத்த மருமுவா மூத்த மருமுவானே. போய் பாருங்க மூத்த மருமுவா. வாங்க, அப்புறம் அவங்கள்ட்ட சண்டை போட்டா போட்டுக்கிட்டே இருக்கலாம். சின்ன பொண்ணுங்க இருக்க போன் அடி, என்னைக்கு தொடங்கணும்னு கேக்குறதுக்கு. இப்பதான் ஏதோ வேண்டித்த மாதிரி பேசிட்டு இருந்தேன், மறுபடியும் அவ்வளவு கடின்னு சொல்றிய. தயவு செய்து சொன்னதை செய்யுமா, சும்மா அதே எதையும் கேட்டு தோணு கொஸ்டினே கேட்டுட்டு இருக்காத. நீங்க முதல்ல லூஸ் மாதிரி பேசாம இருங்க. உங்க கையில தானே போன் இருக்கு, அடிங்களா சின்ன பொண்ணுக்கு. இந்த பண்றேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. சொல்லுங்க அக்கா. சின்ன பொண்ணு, ஆமா 20,000 கேட்டிருந்தா உமாலாம் சொல்லியா, அவ்வளவு ரூபாயெல்லாம் தர முடியாதுன்னு. அதனால வேற ஏதாவது வேலை தொடங்குமா எப்படி? வந்தேன்னா கொன்னே போடுவேன் பாத்துடுங்க. ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு எல்லாரும் மண்டே தானே ஆட்டினியா, இப்ப என்ன திடீர் நீ வேற நீ டக்கு டக்குன்னு என்னால எல்லாம் எதுவும் யோசிச்சு முடிவெடுக்க முடியாதுக்கா. 20,000 ரூபாய் தரையெல்லாம் எப்படி? இல்ல, ஒரு சின்ன பானிபூரி கடைக்கு இவ்வளவு ரேட் அதிகமாலியா இருக்கு. ஓ, அப்ப நான் உங்ககிட்ட அதிகமா ரேட் வாங்கி ஏமாத்திடுவேனியா? அப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதே பாருங்கக்கா, நான் வைக்கி. ஏமனா என்னாச்சுன்னா எல்லாரோட என்னட்ட மட்டும் பொசுன்னு கோவத்தை காட்டுறிய? நான் அப்படி என்னத்த பண்ணனேன்? இல்லக்கா, ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல முதலீடு போடதான் செய்யணும் பாத்துக்கிடுங்க. லாபம் மட்டும் வரன்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா அது நடக்கவே செய்யாது, சும்மா எப்ப பார்த்தாலும். சரி, இவ எனக்கு வேலைக்கு போயிட்டு வரட்டு. இவையிட்ட நான் கேட்டுக்கிட்டு, நீ வர்க்கி சொந்தன கேட்டுட்டு என்ன முடிவுன்னு சொல்லு, சரியா? சரிக்கா, அப்ப நான் இவைய வந்தோன்னு கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணியேனா? சரிம்மா, பின்ன வை. என்ன சின்ன பொண்ணு, யாரு போன்ல? எங்க வாங்கலாம், ஒரு விஷயம் சொல்லு. என்ன விஷயம்? ரொம்ப ஹாப்பியா போன்ல பேசிருந்த மாதிரி இருந்துச்சு. ஏங்க, நீங்களாம் உங்க அம்மா எல்லாரும் எப்பவும் என்ன சொல்றிய, சும்மா வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு தெரியான்னு தானே சொல்றிய. நானே இப்ப யோசிச்சு ஒரு பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீங்க 3 வருமா பிளான் பண்ணிருக்குதுல? என்ன பிளானு? யாரை எப்ப போட்டு தரலாம், யாரை எப்ப கால் வரலாம், நீ அப்படியா? சும்மா இருங்கண்ணா, ரொம்ப பண்ணாதீங்க. ஆமா, நாங்க இதுவரை எல்லாரையும் போட்டு தள்ளிட்டோம், எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கோம். அது இல்லைங்க, சும்மா இருக்க நேரம் நாங்க அப்படியே ஏதாவது பிசினஸ் தொடங்கி அப்படின்னு. பிசினஸ் தொடங்க போறீங்களா? அவன் என்ன பிசினஸ் சொல்லவே இல்லை சின்ன பொண்ணு. ஆமாங்க, உண்மைதான். இது சும்மா பேச்சுவாகல நாங்க எடுத்த முடிவுதான். எப்படி நாளைக்கே தொடங்கலான் இருக்கோம். என்ன எப்படி, ஓகேவா? என்ன எப்படி ஓகேவான்னு கேக்குறியே தவிர என்ன பிசினஸ் சொல்லவே மாட்டேங்கிறிய சின்ன பொண்ணு. அது வேற ஒண்ணு இல்லைங்க, பானிபூரி பிசினஸ் தான். எப்படி சின்ன பொண்ணு, எப்படி 3 வரும்? இருக்கிற பானிபூரி உங்க 3 இருக்க வாய்க்கே பத்தாது. இதுல எப்படி நீங்க விற்க போறீங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? ரொம்ப பண்ணாதீங்கன்னா, நாங்களே முதல் முறையா சுயமா யோசிச்சு ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கோம். எடுத்த வாய்க்கு இப்படி சொல்றீங்க? அது இல்ல சின்ன பொண்ணு, யார் யாருக்கு எதை செய்யணும்னு இருக்கோ அந்தந்த வேலைதான் சின்ன பொண்ணு செய்யணும். என்ன கேட்டா நீங்க 3 வரை கண்டிப்பா வாயை அடக்கக்கூடிய ஆட்களே கிடையாது. பேசாம வேப்பண்ண பிசினஸ் பண்ணுங்களாம். பெயருங்க பாத்துனுங்க, ரொம்ப பண்ணாதீங்கன்னா உங்களையும் ஒரு மனுஷனா மதிச்சு ஒரு கேட்டதுக்கு வியாபார பிசினஸ் முதல் முறையா ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைச்சேன், அதுக்கே ஆப்பு வைக்கவ. வாங்கங்க. சின்ன பொண்ணு, நான் சொல்றது எனக்கு கோவம் வரலாம், ஆனா உண்மையில நிஜம் அதுதான். எந்த பானிபூரியுமே மிஞ்சாது. இப்ப நான் என்ன பிசினஸ் எதுவும் பண்ணி முன்னேற மாட்டேன் நீங்க சொல்லாம சொல்றீங்க, அப்படிதானா? ஏய் சின்ன பொண்ணு, கோவப்படாத சின்ன பொண்ணு. ஒன்னும் சொல்ல வழி இல்ல, மூக்கு மேலதான் கோவம் இருக்கும். பொசுக்குன்னு கோவப்பட்டு போக வேண்டியது. எப்பா என்ன அடிய முடியுமா சண்டை போடியாலும் கொஞ்சம் மூக்கி பிடிச்சிட்டு சண்டை போட்டு பத்துக்க. என்னம்மா என்னாச்சு? ஒரே சண்டையா இருந்து நீங்க வேற சண்டை அடிக்க போனீங்க? ஆமா மக்கா, அது ஒரு கதை. ஆமா தெரியாம கேக்கேன். நீங்களும் லட்சுமி
பேசியதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு என்ன சண்டை நடந்து அதை யோசிக்கும் போதுதான் இப்படி எல்லாம் சண்டை வருதேன்னு தோணுது மக்கா. என்னமோ ஆச்சு? என் வீட்டுல அவ வச்சுட்டா இதை வச்சுட்டாங்கிட்டு ஒரே சண்டை இருந்து என்னதான் ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல மக்கா, காலையில பூமாரிக்கு காலேஜ் கொடுத்து விடுறதுக்கு லட்சுமி என்ன பண்ணிருக்கியா, ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து வெட்டிக்கிட்டு அதை வந்து சரி எலுமிச்சை சாதம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கா. அந்த நேரம் கோழி வேற கலைஞ்சிருக்கு. கோழிதான் முட்டை போட்டுட்டோன்னு சொல்லிட்டு வெட்டின எலுமிச்சை அதுல வச்சுக்கிட்டு இவ கோழிய பார்க்க போயிருக்கா பாரு. இவ கோழிய பார்க்க போன கேப்ல வீட்டுக்குள்ள ஒரு பூனை வந்து மிளகாத்தூளை ஃபுல்லா தட்டி எல்லா மிளகா பொடியும் எலுமிச்சம்பழத்து மேல பட்டிருக்கு. திரும்பி அந்த லட்சுமி ஐயோ மிளகா பொடி எல்லாம் கீழே களைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை பாத்திருக்கிய, சரி அதுலயும் மிளகாத்தூள் பட்டுட்டா இனி அதை வச்சு எலுமிச்சை சாதம் பண்ண கலரும் இருக்காது, ஓவர் காரமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு வெளியே போட போயிருக்கா. அதை வெளியே போட போடுற நேரத்துல பூமாரிக்கு அப்பா வந்து தண்ணி தானே கூப்பிட்டுருக்காரு. சரி அந்த மனுஷன் சண்டை போட்டு வரைஞ்சிட்டு கொண்டு போன 2 எலுமிச்சம்பழம் தூக்கி மரத்து மூட்டில எரிஞ்சிருக்கேன் மக்கா. இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருந்தாவ. அதுக்கு இல்லாட்டி மரத்து மூட்டில போட்ட எலுமிச்சம்பழம் உருண்டு பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு அதைத்தான் பாத்துக்கிட்டு எவ்வளோ எனக்கு செய்வன சரி என் வீட்டுல கொண்டு எலுமிச்சம்பழத்தை போட்டிருக்கியா, அதுல குங்குமத்தெல்லாம் தடவி இருக்கேன்ட்டு அந்த கிளவி ஒரே ஆட்டமா இருக்கு. அப்படியா போன பிறந்த மக்கா எனக்கே தெரியும் லட்சுமி தான் போட்டிருக்கேன். ஆனா அந்த கிளவி சொல்லி புலம்பியதே லட்சுமி கிட்ட. லட்சுமி அக்கா இப்படி திட்டியால இவள்கிட்ட எப்படி நான் தான் போட்டேன்னு சொல்ல முடிஞ்சிட்டு லட்சுமியும் ஒன்னும் சொல்லாம நின்று திட்டு வாங்கிட்டு நிக்க. அப்ப லட்சுமி எதான் போட்டான்னு தெரிஞ்சு போச்சா? தெரியாது, யாரோ போட்டாவ நான் நல்லா இருக்கிறது யாருக்கோ பிடிக்காம கொண்டு போட்டுட்டாவன்னு லட்சுமி கிட்டேயே சொல்லி புலம்பிட்டு இருக்கு அந்த பாட்டி. அப்புறம் என்னமாச்சு? ஆமா என்னாச்சு நல்லாச்சு. நீ இங்க பாரு, ஒரு கதையை கேட்டப்ப விட்டமானிரு உடனே வந்துருவா என்னாச்சு ஏதாச்சு. நீ பெரிய மனசு மாதிரி இருந்து கதை கேட்கறதுக்கு போட்டி. அப்புறம் ஏமா இப்ப கோபப்படுறிய? இவ்வளவு நேரம் இந்த கதையை சொல்லிக்கிட்டு நீ 10வது போய் படிட்டி கதை கேட்க கதை. இவ்வளவு நேரம் பக்கத்து வீட்டுல போய் கதை விடும்போது தெரியல மணி 10 11 A+B² அங்க என்னட்டி அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிய? அவ படிச்சிட்டு இருக்கியாம? படிச்சிட்டு இருக்காளா? என்ன ஒரு நாளும் இல்லாம இப்ப இருந்து படிச்சிட்டு இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. வாங்க என்னன்னு போய் அவள்கிட்ட கேளுங்க. போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க, காலையில எனக்கு காலேஜ் வேற போகணும். சரியா? போறேன். கதை கேட்கும்போது நல்ல முண்டகனே உருட்டி இருந்து கேளு. நம்ம 2 வார்த்தை பேசிட கூடாது. உடனே அவளுக்கு காலேஜ் போகணும். காலேஜுக்கு என்ன என் பிள்ளை இருந்து படிச்சிட்டு இருக்கியா? ஒருவேளை தெரிஞ்சிட்டாலோ என்ன யாத்தின்னு ஒண்ணு போய் பாத்துருவோம். நிஜமாவே பிள்ளை படிச்சுட்டு தானே இருக்கா? சங்கீதா மக்களே. என்னம்மா நீங்க என்ன தூங்கலையா? நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும் அக்கா, நீ என்ன தூங்காம இருக்கா? போய் படிட்டி. இல்லம்மா எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். எக்ஸாம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது இல்லம்மா, அதனாலதான். நீங்க போய் படுங்கம்மா. செப்பா என் பிள்ளை புக் எடுத்து படிச்சதை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு மக்களே. சரி என்ன படி. சரி அம்மா நீங்க போய் படுங்க. அவ மோனிஷா எங்க தூங்கிட்டாளா? அவ எங்க இப்பவே தூங்குவா? அவங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா. இப்பதான் படுன்னு சொல்லிட்டு வந்தேன் மக்கா. நீ ஏன்னா காலையில படிக்கிறியா இப்ப படிக்கிறியா? மணி 10 இல்ல மக்கா? ஆமாம்மா, நான் எனக்கு நிறைய படிக்கணும், நிறைய ஸ்கோர் பண்ணணும், நிறைய மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்மா. அதுதான் என் குறிக்கோளா இருக்கு. எனக்கு இந்த தூக்கம் தாகம் அதெல்லாமே வேண்டாம்மா. எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம். நான் படிக்கிறேம்மா, நீங்க போய் தூங்குங்கம்மா. ஷோ மெதுவா பேசு, பக்கத்து வீட்டுக்காரி காதுல ஏதாவது விழுந்துட்டா இப்போ இவ்வளவு நேரம் இருந்து படிச்சுதான் நினைப்பா. உனக்கு குத்தி போடணும் மக்களே. ஷிப்பா எனக்கே ஒரே சந்தோஷமா இருக்கு. நான் வேணா டீ ஏதாவது போட்டு தரட்டா மக்கா? டீ குடிச்சா நைட்டு தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் கூட படிச்சலாம் இல்லையா? போட்டுட்டு வரட்டா? இப்படி வேண்டாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சரி பின்ன மூடி வைக்கேன், நாளை காலையில எழும்பி படிக்கட்டா? இப்பதான் நட்டி சொன்னா எனக்கு பசி ருசி எதுவும் தெரியாது, இனி படிப்பு மட்டும்தான் முக்கியம், அது இதுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் படிக்கணும். படி 11 மணி இருந்து படி மக்களே. அது இல்லம்மா, எனக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுப்புங்க. எனக்கு நிறைய எழுதணும், நிறைய படிக்க வேண்டியது இருக்குமா. நாளைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி விடுங்க. 4 மணிக்கெல்லாம் எழுப்பிடுங்க. நம்பலாமா மக்கா? எழும்புவியா எப்படி? அதெல்லாம் நான் 4 மணி ஷார்ப்பா எழும்பிடுவேன். நீங்க எழுப்பி மட்டும் விட்டா போதும். சரியாம்மா? ஏதோ சொல்லியா? சரி என்ன போய் பாடு. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் தூக்கமா தான் வருது, போய் படுக்கிறேன்.
காலையிலான என்ன எழுப்பி விட்டுருங்க, மறந்துடாதீங்க. நான் எப்படி மக்கா மறப்பேன்? எப்படி நான் சமைக்க எழும்பும் இல்லையா, அந்த நேரம் ஒன்னையும் எழுப்பி விட்டுறேன். சரி, அப்ப பின்ன போய் படுக்கிறேன், போய் படு போ. ஓகே அம்மா, சீக்கிரம் நீங்களும் வாங்க. இப்போ அம்மாக்கா அப்பா இப்ப வருவாவ இல்லையா, நான் வரேன். நீ போ. என்ன ராணி, இன்னும் தூங்கலையா நீ? இல்லங்க, நம்ம சங்கீதா இவ்வளவு நேரம் படிச்சிருக்கியா. சரி, அதான் டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன். சரி, காலையிலே எழுப்பி விட்டுட்டு போய் படுக்க போயிருக்கு. ஓ, பிள்ளைக்கு பரீட்சை தொடங்க போகுது இல்லையா? சரி, நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கட்டு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் பார்த்துடுங்க. பக்கத்து வீட்டுல அந்த சரஸ்வதி இருக்காவ இல்லையா, அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பையனாங்க, நம்ம மோனிஷாவை கேட்கவ. கொஞ்சம் நேரம் இரம்மா, இப்பதானே நான் வேலைக்கு போயிட்டு உள்ள வரேன். வந்ததும் வராததுமா சாப்பாடு எடு. அதுக்குள்ளால அது இதுன்னு சொல்லி எந்த கதையும் தொடங்காத. வெளியே இருந்து 1008 டென்ஷன்ல வீட்டுக்குள்ள வர்றது வந்த வாசல்லே வச்சு தொடங்கிடுவா. ஆமா, உங்ககிட்ட நான் இப்ப என்னத்தை கேட்டுட்டேன்னு சொல்லி தொடங்கிட்டேன்னு சொல்றீங்க. ஒரு ஆள் என்கிட்ட சொன்ன விஷயத்த வீட்டுக்கு வந்தாலும் சொன்னேன். அது ஒரு தப்பா? அது ஒரு குத்தமாயி போச்சா? ஏன் நீ சொல்லு, அடுத்தவே என்ன சொன்னாலும் நீ என்கிட்ட சொல்லு. ஆனா அதுக்காக வீட்டுக்குள்ள வந்தோடனே தொடங்காத. மணி 10:30 ஆகுது, வந்தோடனே தொடங்காத. சரி, சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆமா, வர வர நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எப்பவும் என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னே தெரியல. வயசாவ உங்களுக்கு ஏன் தான் இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, பைத்தியக்காரி அவ அவ்வளவு பாட்டுக்கு திட்டிட்டு இருப்பா. நம்ம போக்குல சிரிச்சிட்டு போனி சிரிக்கிறீங்க. கோவத்தை வரத்தாதுங்க, பாத்துக்கிடுங்க. அது இல்ல ராணி, சிரிக்கும் போது முகம் எல்லாம் செவக்குது. அப்படியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த தக்காளி மாதிரி இருக்கா. உடனே அதை இதையும் சொல்லி உடனே ஐஸ் வைக்காதுங்கண்ணா. திட்டுனாலும் சவுண்டு மட்டும் கண்ணீர்னு தான் இருக்கும். திட்டுற சவுண்டு, முகத்துல சிரிப்பு. சரி, சாப்பாட போடு, அதுக்கப்புறமா கதையில தொடங்கலாம். சரி. நேரம் காலை 4 மணி. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ராணி, ராணி, ஏ ராணி, ஏங்க தண்ணி ஏதாவது வேணுமா? கேட்டா மட்டும் எடுத்து தந்துருவா. அது ஒண்ணும் இல்ல, மணி 4 ஆவியாச்சு. எழும்புறியா எப்படி? ஏங்க இப்பதான் எடுத்த மாதிரி இருந்துச்சு, மணி 4 ஆயிட்டாக்கா. சரி, நீ எழுப்பி சமைக்கணும். சமைக்கணும், நீ கஷ்டப்படாத. கஷ்டமா இருக்குன்னா படு, நான் வெளியே ஏதாவது சாப்பிடியேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் சமைக்கேன். சங்கீதா வேற 4 மணிக்கு எழுப்பி விட சொன்னா. எழுப்பி விட்டுறேன். சங்கீதா மக்களே, சங்கீதா எடி. சும்மா இரான், பிள்ளை உறங்கிட்டு இருக்கு. நல்லா விடிய காலமே எழுப்பி விடாத, நீ போ. நான் எழுப்பி விடியனா? எங்க அவதான் நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, காலையிலே என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு படுத்தா. நான் அப்புறம் ஹோம்ஒர்க்கை முடிச்சாம போனா, ஒன்னாலதான் நான் கேட்டேன், என்னாலதான் நீ கேட்டான்னு எல்லா பள்ளியந்துக்கு என் மேல போட்டுருவாளுவ. அவளை நான் எழுப்பி. எம்மா, காலையிலேயே கத்தாத. வீட்டுலதான் ஒரே சத்தமா இருக்கு. ஊரே அமைதியா தூங்கிட்டு இருக்கும் போது எதுக்கு கத்தியா? நீங்க பேசாம படுங்க. பிள்ளைகளை எழுப்பிட்டா இவளுக்கு வந்துடும். எடி சங்கீதா, எலும்பு. எடி எலும்பு. நீ வாங்க அம்மா, கொஞ்ச நேரம் தூங்கியம்மா. எடி, நீ தானே நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, முடிச்சானா காலையிலே எழுப்பி விடுங்கன்னு எல்லாம் சொன்னா. எலும்பு மக்களே. கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்பியம்மா, நீங்க போங்க. எடி எலும்பு. நீ உன்னை எழுப்பாம விட்டா இப்படியே கிடந்து உறங்குவா. சத்தம் போடாதீங்கம்மா. அவளா பாருங்க, எனக்கு இவ்வளவு 2 மூலவளா இல்ல மாமியாரான்னு எனக்கே தெரியல. என்ன நல்ல நிக்காளோ பாரு. எது மாமியாராவா? என்ன ஏன் உன்ன அவ்வளவா எங்க அம்மா கொடுமைப்படுத்தினாவ? நீதான் எங்க அம்மைய கண்ணுல காண விடாம இருந்தா. ஆமா, இவ அம்மைய நான் கண்ணுல காண விடாம இருந்தேன். தொட்டதுங்க பிடிச்சதுங்க சண்டை போட்டுக்கிட்டு மூளுக்கு வீட்டுல போய் கடந்தது யாரோ மறந்து போச்சா என்ன? ஏய் அம்மா, சத்தம் போடாதம்மா, நீ போ. பிள்ளைகளெல்லாம் எழுப்பாத, அதோட நான் பாத்துக்கிட்டே, நீ போ. சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறைச்சிட்டு இருக்காங்க. எடி நீ போய் எழும்பியா எப்படி? நீ இம்மா போங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்பி பண்ணலாம், போங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு எழும்பி பண்ணாலும் ஹோம்ஒர்க்க. கண்ணில சூரிய ஒளி பற்றானி இப்பவே கண்ணை மூடிட்டு கிடைக்கியா. இவன் எந்த லட்சத்துல நீ எழும்புவா? பிள்ளைகளெல்லாம் திட்டலன்னா அவளுக்கு இருப்பு வராது, நீ போ. சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. அதே இதையும் சொல்லி ஏதாச்சும் சொல்லி சண்டைக்கு வராதுங்க பாத்துருங்க. ஏ நீ போமா. எம்மா எம்மா, என்ன நிலை நிக்காமா. சங்கீதா, சங்கீதா, எழும்புறியா மக்களே? எப்பா ஒரு 5 மினிட்ஸ்பா.
சரிம்மா சரிம்மா, தூங்கு தூங்கு. ஏன் நான் உங்களை பார்க்கலான்னு உங்க வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். நீங்க என்ன என் வீட்டு பக்கமா வர மாதிரி இருக்கு? அட, நானும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதுக்கு தான் ஓடி வந்தேன். பாத்தியா பார்வதிக மூலம் அந்த பையனை பைக்ல போனத? அட ஆமா, நானும் தான் பார்த்தேன். எம்மா, எவ்வளோ நகை போட்டிருக்கு இல்லையா? குட்டி அடிக்கிதான் போட்டிருக்காளே பாரு. ஆக கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் கூட இன்னும் ஆவல, எவ்வளோ நகை செய்து கொடுத்துருக்கான். பார்வதி பிடிச்சதான் பிடிச்ச பெரிய கொம்பாலியா பிடிச்சிருக்கா. எப்பா, குட்டிக்கு காலு தரையில படாமலே நடக்குது. ஆமாக்கா, இருந்தா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். பாத்தியலா, அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? பார்வதிக்கு வீட்டுல எப்படி வந்து அதிர்ஷ்டம் கதவு தட்டி இருக்குன்னு பாருங்களா. அதானே, இதுல என்ன கொடுமனா, போன அதிர்ஷ்டம் நம்ம வீடெல்லாம் தாண்டி இல்லையாக்கா போயிருக்கு. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன நீங்க என்ன 18 வயசு குமரியா? உங்க வீட தாண்டி போயிருக்குன்னு சொல்றீங்க. அந்த பையனுக்கு வயசு என்ன, உங்களுக்கு வயசு என்ன? அட வாய மூடு, வாயில சுண்ணாம்பு தூக்கி போட்டுருவேன். யாரைய வச்சு பேசியா? நான் என்ன சொல்லியா, அதிர்ஷ்டம் அங்க தாண்டி போயிருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கு என்ன வீடு தாண்டி போச்சு சொன்னேன். சும்மா அதை எதையும் சொல்லிட்டு இருக்கா பத்துக்க. ஏக்கா கோவப்படாதீங்கக்கா, நான் சொல்லலான்னு சொன்னேன், விடுங்க. பள்ளியம்மா, அவளையா நீ தேடி வந்திருக்கியா? இல்லக்கா, சும்மாதான் அவங்க பாக்குறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க, அதுக்கு தான் வந்தேன். அவ இப்ப எங்க இருப்பா? எங்கேயாவது வட்டி வசூல் பண்ண போயிருப்பா. அண்ணா போறது லட்சுமி அக்காவோட சொந்த பொண்ணுதானே? உனக்கு அவளை தெரியுமா? எப்படி தெரியும் கீதா? அவளோட அத்தை எங்க ஊர்ல தானே இருக்கு, அதனால எனக்கு தெரியாமல போவோம். ஓ, பார்வதி அண்ணனுங்க பொண்டாட்டி எங்க இல்லையா? ஓ சரி சரி சரி. பையன் ரொம்ப சரியான திமிரு பிடிச்சவனாக்கா. தெரியுமா என்ன? அப்படியா கீதா? பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா எப்படிக்கா தெரியும்? பழகி பார்த்தா தானே தெரியும். பொண்ணும் திமிரு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. அதான் ஏன் கேக்கியா? அதுவும் சரியான திமிரு பிடிச்சதுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்கடி யாருக்கு மூஞ்சிலையும் பார்த்து பேசாது பார்த்துக்க. குனிஞ்ச தலை நிமிராம தெரியும். இப்ப வந்துட்டு வாழ்வை பாரு எப்படி போறானி. என்ன பவுரு கொண்டாடியவாமா? எப்போ இவளுக்குதான் உலகத்திலே கல்யாணம் ஆன மாதிரியா? எப்பா என்ன ஸ்டைலு? அது எப்படி கீதா, எல்லாரையும் பத்தி கரெக்டா புட்டு புட்டு வைக்கியா? ஆமாக்கா, அவளோட கூட பழகி இருக்கோம் இல்லையா, அவளை பத்தி தெரியாமல எடுக்காமல இருக்கும். சரிக்கா, பின்ன நீங்க பேசிட்டு இருங்க, வள்ளியக்கா போய் பாக்கணும், பாத்துக்கிட்டு வந்துடுங்க. பின்ன சரி போவானி. என்னக்கா வள்ளிய வகை இவ அவ்வளவு தூரம் வந்திருக்கா? என்னவா இருக்கும்? இவா உன லேசுப்பட்ட ஆளு கிடையாது. இவா நிறைய ரூபா வள்ளி கிட்ட கொடுத்து வட்டி கூட வச்சிருக்கியா. அதான் வட்டி பைசாய வாங்கிட்டு போறேன்னு வந்திருக்கியா. நம்ம கேட்டதுக்கு எப்படி சமாளிச்சா பத்தியலா? ஓ அப்படியா, அதுவா விஷயம். அப்ப இவ்வளவு நிறைய பணம் கொடுத்துதான் வச்சிருக்கியா போல இல்லையா? ஆமாக்கா, இவ ஏற்கனவே வீட்டு பக்கத்துலயே நிறைய தோட்டம் துறவுல நிறைய வச்சிருக்கா பாத்துருங்க. அன்னைக்கு எப்ப கேட்டாலும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அழுவா. அது சரி, பாத்தியா? சரி வாங்க, நம்மளும் போய் முன்னேறக்கூடிய வழிய பாப்போம். எதுக்கு அடுத்த கதையை பேசிட்டு எடுத்துட்டு தெரியும்? ஆமாமா, அதுவும் பின்ன கரெக்ட் தான். நீங்க ஏங்க இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம சிக்கன் எடுத்துட்டு மட்டன் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு உனக்கு சமையல இருந்து ரெஸ்ட் உமா. வாரம் ஃபுல்லா நீ தான் சமைக்கியா. அதான் வாரத்துல ஒரு நாள் இனி நான் சமைக்கலன்னு தான். நீ போய் அங்க உட்காரு, நானே அழகா உனக்கு சமைச்சுனேக்கு தரேன். எங்க நிஜமாவா சொல்றீங்க? இன்னைக்கு நீங்களா சமைக்க போறீங்க? எங்க உண்மையதானா? அட ஆமா உமா, 10 நிமிஷம் தான். மட்டன் பிரியாணியை வச்சு சிக்கன் 65 வச்சு நான் உனக்கு எப்படி சாப்பாடு தரேன்னு பாரு. மட்டன் நிறைய இருந்துச்சு இல்லையா, கொஞ்சம் குழம்பும் வச்சிருங்களா? சரி உமா, வேணா கொஞ்சம் மட்டன் வந்து மைனியை விட்டு கொடுப்போமா? ஏன், இங்க தின்னதுக்கு தான் யாருக்கும் வாய் இல்லையா, வயிறு இல்லையா, என்ன இல்ல? உடனே மைனிக வீட்டுக்கு தூக்கி கொடுப்போமான்னு கேக்கியா? ஐயோ கோபப்படாத உமா, சாரி உமா. சரி ஒரு ஃப்ளோல கேட்டுட்டேன். சரி நீ போ, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் 10 நிமிஷத்துல சமைச்சிட்டு உன்ன கூப்பிடுறேன். எங்க இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாமாங்க? கண்டிப்பா உமா, இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். ஆனா ஒண்ணு உமா, நான் தான் சமைச்சேன்னு வெளியே யார்ட்டையும் சொல்லிடாத, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குதுங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல.
கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணும் வீட்டுல ரொம்ப செல்லமா சாப்பிட்ட பிளேட்டை கூட எடுத்துட்டு போவாம அதே இடத்துல வச்சுட்டு போய் கை கழுவிட்டு வருவா. அப்படி வீட்டுல சுதந்திரமா வளர்ந்தவா கல்யாணம் முடிஞ்ச ஒரு வீட்டுக்கு வந்து அவ பிளேட்டையும் கழுவி வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் பிளேட்டையும் கழுவி எல்லாருக்கும் சேவை செய்யணும். ஆனா அவ ஒரு நாள் சுகையில படுத்துட்டா கடையில வந்து வாங்கி கொடுப்பீங்களே தவிர சமைச்சு கொடுக்க மாட்டீங்களே, அப்படிதானே? ஐயோ உமா, சாரி உமா, தெரியாம சொல்லிட்டேன். சரி நீ போ, நானே எல்லாம் சமைக்கேன். நீ யார்கிட்டையும் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, போதுமா? தைரியமா பெருமையா சொல்லுங்க, நான் தான் இன்னைக்கு என் வீட்டுல சமைச்சேன். நீ என்ன ஆம்பளை சமைக்க கூடாது பொண்ணு தான் சமைக்கணும் என்ன எழுதி ஏதாவது வச்சிருக்கா? எப்படி? கிடையாதே. ரெண்டு பேருக்கும் வாயும் வயிறு இருக்கு, கையும் காலும் இருக்கு. அதே மாதிரி யாரு வேணா சமைக்கலாம், எல்லாரும் சாப்பிடலாம். புரியுதா? புரியுதுமா, புரியுது. சரி, நீங்க சமையல பாருங்க, நான் சட்டு புட்டுன்னு இவ்வளவு பாத்திரத்தையும் கழுவி எடுத்துறேன். சரி உமா, எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசியா. நீ எல்லாம் இங்க பிறக்கக்கூடிய ஆளே கிடையாது உமா, வேற எங்கேயோ பிறக்க வேண்டியது. கரெக்டா சொன்னீங்க, எங்கேயோ பிறக்க வேண்டியது. என் கிரகம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு கிடைக்கும் பாருங்க. உமா, சும்மா சொன்னீங்க, சீக்கிரம் சமைங்க. உமா, உமா, அட கடவுளே, ஒரு நாளுதான் நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா இவளுக்கு எப்படி மூக்கு வேர்த்துச்சுன்னு தெரியலையே. சமையல பண்ணிக்கிட்டு இங்கே மூடி வச்சுக்கிட்டு வாங்க, அங்க இங்கேயும் கொண்டு வந்துடாதுங்க, புரியுதா? உங்க மைனி வேற ஆட்டிக்கிட்டு வந்திருக்கா, என்னையாவது வியாதாச்சுன்னு போய் பாத்துக்கிட்டு வாரேன். மூக்கு வேர்த்தவா இருக்காம வந்துட்டா பாருங்களா. சரி உமா, நீ போய் பாரு. உமா எங்கடா இருக்கா? உமா, ஏக்கா இருங்க, வாரேன். ஏக்கா சீக்கிரம் வாயா, ஓடியா உமா. வாரேன் இருங்க. எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவா, இவ தொல்லை தாங்க முடியலம்மா. இன்னைக்கு சூப்பரா சமையல் செஞ்சு உமாவா அசத்திரணும். சங்கீதா, மோனிஷா, சங்கீதா, எட்டி எழும்புங்கட்டி. ஒருத்தி 4 மணிக்கே எழுப்பிவிடுன்னு சொன்னா, கோழி கூவவும் செய்தாச்சு. எட்டி எழும்புவானி. என்ன இந்த குட்டி இன்னும் எழும்பாம இருக்கா? சீக்கிரமா எழுமான்னு வேற சொல்லிட்டு இருந்தா. சங்கீதா, சங்கீதா, எடி சங்கீதா, எழும்போனி. ஏண்டி தூக்கம் வந்துட்டு இருக்கும்போது போ. அப்புறம் ஆஹா, ரொம்ப நடிச்சாதானா? பெரிய படிப்பு படிக்கிறவள மாதிரி ரொம்ப நாட்டிக்கிட்டு காலையிலேயே எழுப்பிடுங்கன்னு சொன்னா எழும்பாண்டி. நீ போட்டி வேலையை பார்த்துட்டு உறங்கிய விளந்த தூக்கத்துல இருந்து எழுப்புனா இன்னொரு பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு சமம். போ அப்புறம். சரி ராணி, மகாராணி நல்லா தூங்கி எழுமுங்க. அப்புறம் அக்கா கிளம்புன பிறகு எக்கா ஒரு 5 நிமிஷம் இல்லை நானும் வரைஞ்சிட்டு சொல்லி பாரு. நீ போட்டி அப்புறம். தூங்கவா செய்யா பாரு. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போய் எப்படி தூங்கியான்னு பாப்போம். இந்த ஃபேனை யார் ஆஃப் பண்ண? ஃபேனை போடாண்டி, ஃபேனை போடு. எனக்கு கோபத்தை வரட்டது, ஃபேனை போட. நீ எட்டி எழும்பியாச்சா 2 ராணி? நம்ம காலையிலே எழும்பி எல்லா வேலையும் முடிச்சு அடுப்பங்கரையை நீட்டா தொடச்சு பழக்கி வச்சாச்சு. இந்த பிள்ளைகளை இன்னும் எழும்ப காணல. எம்மா டெய்லி காலையில இவ்வளவு கூட போராடியதே எனக்கு பெரிய வேலையா போச்சம்மா. காலையில எழும்பணுமா, முத்தத்தை பெருக்கணுமா, ஒரு கோலத்தை போட்டோமான்னு ஒன்னும் கிடையாது. இழுத்து முடிச்சு கிடந்து உறங்கணும். அப்புறம் காலேஜ் இருக்கும் ஸ்கூலுக்கும் அறக்க ஓடுவாளுவ. இங்க வச்ச சாதனைங்க வச்ச இடத்துலயே இருக்கு. எட்டி நீ போய் 5-6 அடி கொடுத்தாதான் எழும்போம். எட்டி எவ்வளவு நேரம் சத்தம் போட்டுட்டு எழுப்பிட்டு இருக்கிறதுக்கு? மணி 7:30 ஆகுது. 8 மணிக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போனோம். வீட்டுல 7:30 தான் குளிச்சவே செய்வாங்க. ஆஹா, என்ன மட்டும் திட்டுங்க. எழும்பி வந்த எனக்கே இவ்வளவு திட்டுனா, அங்க ஒருத்தி மகாராணி மாதிரி நல்லா மூடிட்டு இருந்து உறங்கியாம அவ உங்ககிட்ட என்ன சொன்னா, ஏம்மா 4 மணிக்கே எழும்பி விடுக்க, எனக்கு நிறைய படிக்க வேண்டியதுன்னு நேற்றுக்கு வயசு வச்சவங்கள. ஆமா மக்கா, அவ எழும்பி வரட்டுன்னு தான் இருக்கேன். இன்னைக்கு வரட்டு. ஃபேனை போட. நீ எழும்பிட்டாளக்கா? அவளா எப்படி எழும்புவா? அதான் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வந்தேம்மா. இப்ப எழும்பி வருவா பாருங்க. அம்மா, நான் தூங்கிட்டு இருந்தேம்மா, ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாமா. பொறாம பிடிச்சவா. எட்டி மாடு, நீ நேற்று ராத்திரி படுக்கும்போது என்னட்டி சொல்லிட்டு படுத்தா மாடு?
ஏமா 4:30 எழுப்பி விடுங்க, எனக்கு நிறைய படிச்ச வேண்டியது இருக்கு, எழுத வேண்டியது இருக்கு. நீ ஏன் எழும்பல? ஏன் எழும்பலன்னு என்ன கேட்டா? ஏன் எழுப்பல? வாய மூடிட்டி. ஏன் எழுப்பல? நீ எத்தனை வாட்டிட்டு எழுப்புனது? இதுல உங்க அப்பா வேற சப்போர்ட். நல்லா மூடிட்டு கிடந்து உறங்கிட்டு. ஏம்மா எழுப்புனீங்களோ? நிஜமா தெரியலம்மா, அவ்வளோ கிடந்து தூங்கிருக்கேம்மா. எழுப்புறீங்களோன்னு இப்ப கேளு. வாட்டி இப்ப 2 வாரமா சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்ப வேண்டிய வேலையை பாருங்க. ஏம்மா நான் போய் ஃபர்ஸ்ட் குளிக்க போறேன். இல்ல நான் ஃபர்ஸ்ட் போறேன். நீ வாட்டி அப்புறம் இவா போனா ரொம்ப லேட் ஆகுமா, நானே போறேன். போ. அவ குளிச்சுட்டு வந்துற முன்னாடி நீ ஏதாவது அயன் பண்ணா போய் பண்ணி வை. அவ வந்து நீ போ. ஏமா நான் தானே முதல்ல எழுமனே, அப்ப நான் தானே முதல்ல குளிச்ச போனோம். இது என்ன நியாயமா இருக்கு? காலையிலே கட்ட வைக்காது கட்டி போங்கட்டி 2 வாரம். ஆமா, எப்பவும் என்னையே திட்டு திட்டி நீங்க ரொம்ப இது கண்டிட்டியம்மா. மூளை மட்டும் ஒண்ணும் சொல்லிக்காதுங்க, எல்லாத்துக்கும் என் மேல மட்டும் கோவம் வரும். புறமாம போயாண்டி. அம்மா எம்மா காலையில இதோட கிளப்பி அனுப்புறதுக்குள்ள ஒரு போராட்டமே நடத்த வேண்டியதா இருக்கம்மா. இவ்வளவு 2:30 இன்னைக்கு கிளப்பி அனுப்பி வச்சாதான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைச்சோம். எம்மா போற முன்னாடி 9 சண்டையும் 1000 வம்பையும் இழுத்துச்சுட்டு தான் போவாளுவேன். எம்மா இவள பாருங்கம்மா, போய் பாத்ரூம் க்ளோஸ் பண்ணிட்டா. ஏம்மா நான் வந்துட்டேன், அவளை போக சொல்லுங்க. இன்னும் நிறுத்தாம இருந்தியா நினைச்சுக்க, நான் வந்தேன்னா 2 பேரும் சாத்துன்னு சாத்தி போடுவேன். எட்டி சண்டை போடாம இருங்க நீ. தனி வீட்டுல சுதந்திரமா இருக்கிறதுக்கும் மாமியார் இருக்க வீட்டுல இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கு? பாத்தியா சின்ன பொண்ணு புலம்பிக்கிட்டே இருக்கிற. இந்த கிழவி மட்டும் வரலன்னா நினைச்ச நேரத்துக்கு எழும்பலாம், அவிச்சொன்னா அவிக்கலாம், இல்லைன்னா பக்கத்து வீட்லயாவது வாங்கி தின்னுகிட்டு சுதந்திர பறவையா பறந்துகிட்டு தெரிஞ்சேன். இப்ப பாரு, என் சுதந்திரமும் போச்சு, ரெக்கைய உடைச்சு வச்ச மாதிரி ஒரு இடத்துல ஓரமா கிடக்குறேன். என்னைக்கு போவனு தெரியலையே. எவ்வளவு கொழுப்பு பாரு. இது மட்டும் இல்லனா எலும்புனா எலும்பலாம், பெருக்குனா பெருக்கலாம். இப்ப மட்டும் பெருக்காம இருந்தா, ஏ வசந்தி ஏன் வீடு வாசல் பெருக்காம போட்டுக்கியானு 1008 கொஸ்டின் வேற. கடுப்பல்ல இருக்கு. ஏக்கா என்னண்ணா திருடன மாதிரி பின்னாடி வந்து நிக்கிறிய? நாங்க நிக்கிறதுல இருக்கட்டு, காலையிலேயே யார் இப்படி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறிய? ஒரே புகழாரமா இருக்கு, என்னவா? யார யார சொல்ல போறேன்? என் வயத்தறிச்சல கொட்டிக்கிட்டு இருக்கேம்மா. வேற யார? என் மாமியார தான். காலையில 5 மணிக்கே எழும்பி வீட பெருக்கு முத்தத்தை பெருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு சின்ன பொண்ணு. கோவம் வருமா வராதா? பாரு, பகலானாதான் வெயில் பொழந்து கட்டுது, ராத்திரி என்ன குளிரா இருக்கு. நீங்க சொல்ல வேண்டியதுனாக்கா நான் கொஞ்சம் லேட்டா எழுப்பி பண்றேன் எடுக்கிறேனே. சொல்லிதான் இவ்வளவு நேரம் தள்ளி போட்டுட்டு இருந்தேன். அதான் மணி இப்ப 8 ஆக போகுது இல்லையா? வீட பெருக்குனியானே. அதான் நான் வாரியில வாரி எடுத்துட்டு வந்தேன். ஆமா 2:30 இங்க ஜோடி போட்டு கிளம்புன மாதிரி இருக்கு. எங்க போறிய? பால் வாங்க போறோம்க்கா. உண்மையா சொல்லுங்கண்ணா, பால் வாங்க போறீங்களுக்கு 2:30 கையிலயும் பாத்திரம் இல்ல, எங்க போறிய? பாத்திரம் ஏற்கனவே லட்சுமி அக்கால வீட்டுலதான் கிடக்குக்கா. ராணி அக்கால வீட்டுல என்ன காலையிலேயே ஒரே ஆரவாரமா இருக்கு. அங்க டெய்லி அப்படிதானே, இந்த 2 பிள்ளைகளையும் கிளப்பி விடியதுக்குள்ள ராணி அக்கா ஒரு வழிதான் ஆவியாவ. சின்ன பொண்ணு பிசினஸ் தொடங்குறத பத்தி என்னாச்சு? ஏக்கா ஞாத்துக்கு நான் இவள்கிட்ட கேட்டேன்க்கா, இவைய சிரிக்கியாவ. சிரிக்கியானா? நான் வீட்டுல பத்தி பேசவே இல்லை பாத்துக்க, இனிதான் பேசணும். ஆமா, அந்த தொழில் தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? அதுதான்க்கா இன்னும் முடிவே பண்ண தெரியல. நம்ம பேசாம இன்னொரு வேலை இருக்குல்லக்கா, அதுக்கு போமா. அது கவர்மெண்ட் வேலையாக்கா. என்ன சின்ன பொண்ணு, நிஜமாவா சொல்லியா? கவர்மெண்ட் வேலையா? சின்ன பொண்ணு, கவர்மெண்ட் வேலைன்னா என்னையும் கூட்டிட்டு போயா? ஏன் கேக்கேனா, எங்க அப்பாக்கு சின்ன வயசுல இருந்தே என்ன ஒரு கவர்மெண்ட் வேலை ஆயில பாக்கணும்னு ரொம்ப ஆசை சின்ன பொண்ணு. நானும் வாரேன். சரிக்கா, அப்ப போவோமா? வேலை ஒண்ணு ரொம்ப கஷ்டம் இருக்காது. போறோமா, கொண்டு போறத கொஞ்ச நேரம் சாப்பிடுவோமா, அப்புறம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சோமா, தூங்குனோமா, மதியம் சாப்பிடுவோமா, கொஞ்ச நேரம் உறங்கணுமா, மறுபடியும் வீட்டுக்கு வந்துடலாம். நிஜமாவா? சூப்பர் வேலை சின்ன பொண்ணு. அப்ப போமா? எண்ணெயில இருந்து போனோம், நம்மளால எடுப்பாவளா? எனக்கும் உமாவுக்கும் வேலை கன்ஃபார்ம் ஆகும்னு நம்பிக்கை இருக்குக்கா. ஆனா ஒரு கொஞ்சம் ஏஜா இருக்கிறவங்களுக்கு எடுப்பாங்களான்னு தெரியலக்கா. ஏஜா இருக்கிறவேளா? இங்க பாரு சின்ன பொண்ணு, நான் எப்பவுமே சொல்லிருக்கேன், என் வயசை பத்தி மட்டும் பேசக்கூடாதுன்னு. அப்படி என்ன, எனக்கு 900 வயசு ஆகி போச்சு. எனக்கு எப்படியா அந்த வேலை வேணும் பாத்துக்க. சின்ன பொண்ணு வாங்கிதா சின்ன பொண்ணு. இவனோல்ட்ட எல்லாம்
ஒரு பவுடர் வாங்குறதுக்கே 10,000 நேரம் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. ஒரு 50 ரூபா கொடு, பவுடர் வாங்கணும்னு. நம்ம பேரண்ட்ல சொல்லி ஒரு வேலை இருந்துச்சுன்னு நினைச்சிக்க, யாருகிட்டையும் கேட்கண்டா இல்லையா? அதுவும் கவர்மெண்ட் வேலைனா. ஆமாண்ணா, இழுவ சொல்லியது கரெக்டு தான். நம்மளை நம்பி 4 பைசா வந்துச்சுன்னு நினைச்சிக்க, யாரையுமே எதிர்பார்க்கண்டா இல்லையா? அந்த வேலையை வாங்கி கூட. சரி சரி சரி, நாளைக்கு காலையில 8:30 எல்லாரும் ரெடியா இருங்க. 9 மணிக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும். 9 மணில இருந்து 3:30-4 மணி வரை தான். சரியா? சரி சின்ன பொண்ணு, நாளைக்கு போமா? சரிக்கா, கண்டிப்பா வேலைக்கு போறோம், நிறைய சம்பாதிக்கிறோம். சரியா? இனி எல்லாம் தொழில் தொடங்குறது 2வது. முதல்ல வேலை பார்ப்போம். ஓகே சின்ன பொண்ணு. ஐயோ, ஒரே சந்தோஷமா இருக்கு. சரி சரி, அந்த சந்தோஷத்திலே இருங்க. வாவுமா, போய் பாலை வாங்கிட்டு வந்துருவோம். சரி சின்ன பொண்ணு. சரி, 4 மணி வாரோம்னா. சரி சரி. எப்பா, நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகுது. வேலை கிடைச்சிட்டு, ஐயோ கவர்மெண்ட் வேலை. இனி யாரு என்ன சொல்லி மிரட்டியன்னு நானும் பாத்துக்கிட்டேன். ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு கையில வழக்கமாறா எதற்கு? நான் ஏன் பெருக்கணும்? பார்த்துக்கலாம். அப்பா, எது எப்படியோ நாளையில இருந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா வேலைக்கு போவேன். ஆனந்தம். சின்ன பொண்ணு சொன்ன நேரத்துல இருந்தே எப்படா விடியும், எப்படா வேலைக்கு போலானே இருக்கு பாத்துக்கிடுங்க. ஆமா உமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. விடிஞ்சா வேலை, அதுவும் கவர்மெண்ட் வேலை. ஐயோ, எப்ப விடியன்னா எனக்கும் இருக்கு உமா. அக்கா, வேலையில சம்பளம் அதிகம் தரதால வேலை அதிகமா இருக்குமோ என்னமோ. வேலை அதிகமா இருந்தா என்ன இழுவ? கவர்மெண்ட் வேலை தானே, கஷ்டப்பட்டாவது வேலையை செய்யணும். கண்டிப்பா அதுல நல்ல பேர் வாங்கணுமா? கரெக்டா சொன்னியக்கா. நம்ம நல்ல வேலை செய்யணும், நல்ல பேர் வாங்கி அதுலயே ஒவ்வொரு போஸ்டிங்கா மேல மேல போயிட்டு இருக்கணும்னாக்கா. சரியாக்கா? ஆமா இழுவ, நினைக்கும் போதே ஒரே சந்தோஷமா இருக்கு. சே, இந்த சின்ன பொண்ணுக்கு முதல்லயே தெரிஞ்சதா நம்மள்ட்ட சொல்லியிருந்தானா அப்பவே போயிருக்கலாம். பாரு, இப்பதான் சொன்னான். சரிக்கா, விடுங்க. நமக்கு இப்பதான் நல்ல காலம் வந்திருக்குன்னு நினைங்களா? போயிட்டு வரலாம். ஆமா இழுவ, ஆமா. நம்மளும் வேலைக்கு போனாதான் வீட்டுல கிடந்தே எல்லாருக்கும் அவுச்சி கொட்டிட்டு இருக்கண்டாம். முதல் விஷயம், நம்மளை நம்பி நமக்குன்னு ஒரு வருமானம் வரும்போது நம்மளை யாரு என்னத்த சொல்லிட முடியும் சொல்லு? கரெக்டா சொன்னியக்கா. விருந்துகாரையே சொந்தக்காரையே எவ்வளவு நம்ம வீட்டுல இருந்து நிக்க வர மாட்டாவ. ஏன்னா நாம தான் வேலைக்கு போறோம் இல்லையா? எப்படி? ஆமா இழுவ, பாரு, நம்ம 2 பேருக்கும் வேலை கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சா போதும். மாமியாருக்கு மூஞ்சம் மாறும், ரேவதிக்கு மூஞ்சம் மாறும். அதை விட பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் எப்பாடி ஷாக்லயே போயிருவாளோ பாத்துருக்க. கரெக்டுக்கா, கரெக்டு. என்ன அக்காலும் தங்கச்சியும் ஒரே குஷியா இருக்கிறிய? வாங்கத்தான். உமா, செல்வ அங்க தேடிட்டு இருக்காமா, போ. அப்படியாத்தான், கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டேன். நான் போறேன் அத்தான். என்ன வசந்தி, ஒரே சிரிப்புமா இருக்கு. வீட்டுல வேற இருக்கா? என்ன அக்காலும் தங்கச்சி என்னதான் அப்படி பேசிட்டு இருந்தீங்களோ? ஏங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லி நல்லா கேட்டுக்கிடுங்க. என்கிட்ட ஏதாவது பேசணும்னா எடுக்கனால இப்ப பேசிக்கிடுங்க. நாளையில இருந்து ஐ ஆம் சோ பிஸி. பிஸியா? எங்க என்ன வெட்டி முறிச்ச வேலையா உனக்கு? பிஸி பிஸின்னு சொல்லியா? என் நேரமும் வீட்டுலதான் இருக்கா? சொல்றிய இல்லையா, என் நேரமும் வீட்டுல இருக்கா? நீ நாளைக்கு காலையில நான் வேலைக்கு போறேன். அதுவும் சும்மா உங்களை மாதிரி 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு இல்ல, கவர்மெண்ட் வேலை. பார்த்தீங்களா, அடிச்ச பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட் வேலையா உனக்கா? என்னட்டி சொல்லியா? 50 வயசுக்கு அப்புறம் வேலை எல்லாம் குடிக்காவளா? 50 வயசா? யாருக்கு 50 வயசு? யார பார்த்து 50 வயசுன்னு சொல்லிடுறிய? ரொம்ப பேசாதுங்கண்ணா. வயச சொன்ன உடனே வசந்திக்கு மூஞ்சி மாறிடப்பா. 50 வயசு கிளவி வேலைக்கு போறா. உனக்கு கவர்மெண்ட் வேலை எழுதி வை தண்ணியில. உங்களுக்கு போறாம நான் எப்பவும் ஒரு 5 ரூபா 10 ரூபா வேணும்னா உங்ககிட்ட வந்து நிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை. இனியேன் அப்படி வந்து நிக்க மாட்டேன். நான் தான் வேலைக்கு போறேன்ல. வேலை வேலைன்னு சொல்றியே, ஆமா என்ன வேலை? வேலையை பத்தி ஏதாவது விசாரிச்சியா? ஏன் விசாரிக்கணும்? எதுக்கு விசாரிக்கணும்? அதான் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லியாச்சு இல்லையா? என்ன வேலையா இருந்தா என்ன, நான் செய்வேன். கவர்மெண்ட் வேலை
பாப்போம் பாப்போம். இப்படியே நீ வேலை புரிஞ்சிட்டு கிளம்புனா அம்மையாரு பத்துப்பா. நீ காலைல கிளம்பும் போது உமா வீட்டுல கொண்டு விட்டுட்டு போ. ஆஹா, இது அம்மா சின்ன பிள்ளை, போனா வரக்கு வழி தெரியாது. உமால வீட்டுல கொண்டு விடணுமா? அவளும் தான் வேலைக்கு வரா, நாங்கெல்லாம் சேர்ந்துதான் போக போறோம். சேர்ந்து போக போறீங்களா? அப்ப அம்மையாரு பாத்துப்பா. மத்தியானம் அம்மை சாப்பாடு யாரு போட்டு கொடுப்பா? எல்லாம் அவுச்சு பறக்கி வச்சுட்டு எடுத்துட்டு போலாம். போட்டு தின்ன விட முடியாதா? என்னமோ பிரச்சனை பண்ணி முடிவு பண்ணிட்டா. போ, ஒரு நாள் போய் பார்த்தா தானே தெரியும் வேலை எப்படின்னு. போய் பாரு. ஆனா வெளியே சொல்லிட்டு தெரியாத வேலை கிடைச்சிருக்குன்னு ரொம்ப தான் நாட்டிட்டு தெரியா. போ போய் டீய போடு. போட்டு தரேன்யா, போட்டு தரேன். இன்னைக்கு நான் போட்டு தரேன். நாளைக்கு நானும் வேலையை போயிட்டு டயர்டா வருவேங்க. அப்ப நீங்க தான் டீ போடணும், பாத்துக்கிடுங்க. போடலாம். ஃபர்ஸ்ட் நீ போறியா இல்லையான்னு ரெண்டாவது பாத்துக்கலாம். போ. என்ன திடுத்தப்படி வேலைக்கு போறஞ்சிட்டு கிளம்பிட்டா? என்ன வேலையா இருக்கும்? கவர்மெண்ட் வேலைன்னு வேற சொல்லியா? சரி, நாளைக்கு போய் பாக்கட்டு. எதுக்குக்கா காலையில ஒரே சத்தமா கேட்டு உங்க வீட்டுல? ஏன் மறுபடியும் சண்டை கிண்டை ஏதாவது போட்டுட்டா இருந்தா? என்னத்த சொல்லதுக்குமா? என் வீட்டுல உள்ள கதையை கேட்டியனா உனக்கே கஷ்டமா தான் இருக்கு. நேத்தைக்கு என் வீட்டுல நானும் அவளும் தான் இருந்தோம். டிவி தான் பாத்துக்கிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு போன் வந்துச்சு. போனை எடுத்து பேசினவா அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கிலீஷ்ல பேசினா. ஏன்னா நான் கிட்ட இருந்தேன் பத்தியா, எனக்கு இங்கிலீஷ் புரியாது இல்லையா, அதனால இங்கிலீஷ்ல பேசினா பாத்துக்க. எல்லாம் பேசுனவா கொஞ்ச நேரத்துல படாருன்னு கிளம்பியா. ரூமுக்குள்ள போனா நான் சரி தூங்க தான் போறாளோன்னு நினைச்சேன். போய் 2 நிமிஷத்துல துணியெல்லாம் மாத்திட்டு வெளியே வந்தா. நானும் எங்கம்மா திடீர்னு கிளம்பிட்டான்னு கேட்டேன். அது ரேஷன் வாங்க போறேன், ரேஷனுக்கு இந்த மாசத்துல சீக்கிரம் வாங்கணும், ரேஸ் அரிசி ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திடுதிடுன்னு நின்னேன். வீட்டுல அவ்வளவு அரிசி கிடக்குமா? போன மாசம் வாங்கினதே தீரல பாத்துக்க. சரி அவள்கிட்ட சொல்லி இந்த மாசம் முடியட்டு கொஞ்சம் லாஸ்டா வாங்கிக்கலான்னு. இல்ல அவசரமா நான் போறேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வர்றா அப்படின்னு சொல்லிட்டு சட்டை புட்டடி கிளம்பி போனா. சரிக்கா, ரேஷன் வாங்க தானே போனா, அதுக்கா சண்டை? நானும் அப்படிதான் நினைச்சேன், ரேஷன் கடைக்கு தான் போறானே. ஆனா அவ போனது ரேஷன் கடைக்கு இல்லம்மா, பேங்குக்கு. பேங்க்ல போய் 50,000 ரூபாய் பணம் எடுத்திருக்கியா. 50,000 ரூபாயா? 50,000 ரூபாய் பணமா? ஆமா, அவன் என் பையன் போட்டுட்ட ரூபாயும் உண்டு போல. என்னத்த ரூபான்னு எனக்கு தெரியல. சரி நீ என்னத்தையும் எடுத்துக்கிட்டு போ. வீட்டுல இருந்து போகும்போதே என்கிட்ட ஒரு போய் நானும் செலவுக்கு ரூபாய் கேட்டுருவேன், எடுத்துருவேன் நீ. ஆமா, அவன் ரேஷன் கடைக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போனா. உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் பேங்குக்கு போனது? பேங்க்ல வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பாத்திருக்கியாவ. பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாவம்மா. ஓ அப்படியா, சரி வந்தவளுகிட்ட எனக்கு செலவு ஒரு 1000 ரூபாய் குடுனி கேட்டேன்னு தான் உண்டுமா. செப்பா தொடங்கிட்டா தொடக்கம். ஏன்க்கா அதான் அவ்வளோ ரூபா எடுத்திருக்கேன், இவ்வளோ ஒரு 1000 ரூபா தந்தா என்ன குறைஞ்சா போயிருவா? இதைத்தான் நானும் கேட்டேன். அதை என் பையன்கிட்ட என்னத்தான் சொல்லி கொடுத்தா எடுத்தான்னு எனக்கு தெரியல. அவனும் வந்த உடனே என்ன திட்டியம்மா. அதான் நீ முடிவு பண்ணிட்டேன், நான் இனி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், என்ன கொடுமைப்படுத்தியாவ. என்னக்கா இப்படி ஒரு பிரச்சனை வந்தோடனே வீட்டுக்கு போக மாட்டேன் எடுக்க மாட்டேன்னு சொன்னா நல்லாவா இருக்கு? ஏன் என்னாச்சு? மாமியாருக்கு மருமனுக்கும் சண்டைக்கா. கேட்டு செலவு ரூபாய் கேட்டாவலாம், தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா, அதான் அழுதுகிட்டு இருக்கியாவ. ஐயே எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு, நம்ம கிட்ட நம்மளே சம்பாதிக்கும் போது நமக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணுமா. பிள்ளைகளெல்லாம் நம்ப கூடாது. அதுவும் இன்னைக்கு தர நாளைக்கு தரணும் நம்ம விஷயத்துக்கு அவங்களுக்கு காலத்துக்கு அவங்க சொல்லுவாங்க, நான் ஏன் உனக்கு தரணும் எடுக்கணும்னு. ஆமாக்கா, என் வீட்டுல இப்ப அப்படிதான் இருக்கு. அதான் நமக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அவங்கள்ட்ட எதுக்கு கேட்க போறோம் சொல்லுங்க. கரெக்டா சொன்னியாக்கா. உங்க வீட்டுல எப்படிக்கா? என் வீட்டுல நான் ஸ்ட்ரிக்டான மாமியாரு. என் மருமூளை 2 பேரும் என்ன பார்த்தா அப்படி பயப்படுவாளோ தெரியுமா? ஆமா தெரியும், வசந்தி உமாலும் தானே தெரியும்க்கா. நான் ஒரு டீயை போட்டு காஃபியை போட்டு லைட்டா ஒரு அதட்டினா போதும் 2 நிமிஷத்துல என் முன்னாடி இருக்கமா. பாத்தீங்களாக்கா என் நிலைமைய பாத்தீங்களா எப்படி இருக்கு? நீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்க கூடாது. நம்ம தான் நம்ம பையன் விட்டு கொஞ்சம் பேசி எடுத்து எல்லாம் சரி பண்ணணுமா. நீங்க பேசிட்டு இருங்க, இதுல ஒரு ஆளை பாக்குறேன், போயிட்டு வரேன். ஏக்கா அந்த அக்கா சொல்லியது உங்களுக்கு புரியுதா? எப்படி பாருங்க, அவியலுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சதாலதான் கழுத்துல பார்த்தீங்களா டபுள் அடுக்கு நெக்லஸ் அழகா இருக்குல்ல. அது மட்டுமா கை நிறைய காப்பு கிடந்து இல்லையா, பாத்தியா? இவ வருத்தத்துல இருக்கான்னு இவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்தா அவளுக்கு கையில நடந்த காப்பை பாத்தியா என்ன நீ கேட்க. இவளுக்கு என்ன வருத்தம்? நான் தான் என் நேரத்தை போய் இதுல கதை அடிச்சுட்டு நிக்கேன். அவிய சொன்னது கரெக்டு தான், நமக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்.
பாரு, நாளையில என் கை நிறைய காப்போம், கழுத்து நிறைய செயினை போட்டுக்கிட்டு வரேன். அதான் இப்ப வீட்டுக்கு போல எடுக்கிறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் ஏன் போகாம இருக்கணும்? அது என் வீடு, என் வீட்டுக்காரர் கெட்டினது. நான் ஏன் கொடுக்கணும்? நான் என் வீட்டுல தான் இருப்பேன். அவையில வீடை கொடுத்துக்கிட்டு நான் தெருவில் கிடக்க முடியுமா? நல்லா சொல்லியா கதை. வாங்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் என் கதையா சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்? பாட்டா அரை லூசா இருப்பா போல இருக்கே. ஏதோ நான் இப்ப அவளுக்கு வீட்டை விட்டு வெளியே வான்னு சொன்ன மாதிரியா என்கிட்ட கடைசி சாடிக்கிட்டு போறா. இப்படிப்பட்ட லூசுகள்கிட்ட முதல்ல பேசியதை நிறுத்தணுமா? லூசு தனமா என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறா, அறிவு கெட்டவா. என்ன உமா ஃபோன் பண்ணியிருந்தா? ஆமா சின்ன பொண்ணு, இன்னையில இருந்து வேலைக்கு போனேன் இல்லையா, அதான் என்னெல்லாம் கொண்டு போனேன், யாது எடுத்துட்டு போனேன்னு கேட்கலன்னு உனக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் ப்ராப்ளம் உமா, அதான் ஒழுங்கா கேட்கவே மாட்டேங்குது பத்துக்க. ஆமா 4 முடியும் வர சொன்னேன் இல்லையா, அவ எங்க போச்சு? வரேன், நீ முன்னாடி போ, வரேன்னு சொல்லிச்சு சின்ன பொண்ணு. நீ சொல்லு, என்னெல்லாம் எடுத்துட்டு போனோம்? நம்ம ஒண்ணுமே கொண்டு போண்டாம். அங்க போன பிறகு தான் வீ சொல்லுவாவ, சொன்ன பிறகு எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம். சர்டிபிகேட் ஏதாவது எடுத்துட்டு போகணுமா எப்படி? அப்படியெல்லாம் கிடையாது உமா, இந்த வேலைக்கு எத்தனை வயசா இருந்தாலும் எலிஜிபிள் தான். நம்ம இன்னைக்கு சீக்கிரமா போயிடலாம். யாருமே வந்துட்டியா? ஒரு விஷயம் பேசணும், உடனே வாங்கன்னு சொன்னா வரமாட்டீங்களா? உங்களுக்காக நாங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க போனிய? அப்படி என்னதான் செய்துட்டு இருந்திய? நீ கோவப்படாதண்ணா, நீ கூப்பிடியான்னு இழுவ போன் பண்ண உடனே நான் கிளம்புனேன். என் மாமியார் தான் இன்னைக்கு வேலைக்கு வேற கிளம்பிட்டா, ஒரு டீயை போட்டு தந்துட்டு போவான்னு சொல்லிச்சு. அது அந்த டீயை போட்டு அதில் வச்சுட்டு வந்தேமா, அதான் லேட் ஆகி போச்சு. ஆமா சின்ன பொண்ணு, எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 8:30 9 போனோம்க்கா. ஆனா டைமை மிஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டா போயிடணும். ஏக்கா சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து வச்சுடுங்க. சர்டிபிகேட்ல என்கிட்ட இப்ப இல்லையே, இல்லையா அம்மைக்கு வீட்லயும் கிடக்குது. வேணுமா கண்டிப்பா? அவ சும்மா சொல்லியா, சர்டிபிகேட் எல்லாம் வேண்டாக்கா. இந்த வேலைக்கு என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். நம்ம இன்னைக்கு போயிருவோம். இப்படி சின்ன பொண்ணு உட்காந்துட்டே வேலை பார்க்கலாமா, இல்ல என்ன வேலை அந்த மாதிரி இருக்கும்? ஆமாக்கா, நல்ல வேலை தான். ஓனர் கூட உட்கார்ந்துட்டு தானே இருப்பாரு. நம்ம படுத்துக்கிட்டே வேலை பார்க்கலாம், சாப்பிட்டுட்டே வேலை பார்க்கலாம். அப்படிதான் ரொம்ப ஜாலியா போவோம்க்கா. டைம் போறது வர்றது ஒன்றும் தெரியாது. இதுல வேற என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல வீட்டுல உள்ள குழம்பும் விதவிதமா வகை வகையா வரணும். நமக்கு என்ன குழம்பு பிடிச்சிருக்கோ ஊதி சாப்பிட வேண்டியதுதான். அப்பா, அதுல ஒரு திருப்தியா இருக்கு சின்ன பொண்ணு. ஆமா பத்தியா, நம்ம டெய்லி ஒரே குழம்பு வச்சு சாப்பிட்டதுக்கு நம்ம ஆபீஸ் சொல்றதுக்கு போனா தானே அடுத்த குழம்பையெல்லாம் ஊத்தி சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். எனக்கு ஞாபகத்துல இருந்தே ஒரே சந்தோஷம் சின்ன பொண்ணு. என் வீட்டுக்காரர்கிட்டும் சரி, என் மாமியார்ட்டையும் சரி சரியா பேசிட்டேன். 5 பைசா என்னால சம்பாதிக்க முடியாதுன்னு நினைச்சீங்க இல்லையா, பாருங்க நாளை நான் வேலையை போய் காட்டேன்னு தெனாவட்டா சொன்னேன் சின்ன பொண்ணு. ஏன்க்கா அவசரப்படுறிய? அங்க போய் உங்களுக்கு வேலை பிடிக்கணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி இப்படி சொல்லலாமா? என்ன வேலையா நான் செய்வேன்னு சொல்லியாச்சு இல்லையா. சரி, எத்தனை மணி? 8:30 வந்துட்டா? ஷார்ப்பா 8:30 வந்துருங்க. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு 8:30 ஷார்ப்பா எங்க போறிய? தலை நிறைய பியானு கிடக்கு, அதான் குரங்கிட்ட கொண்டு தலைய குடுக்கலான்னு பார்த்தோம். அதான் இன்னொரு குரங்கே வந்துட்டா, எதுக்கு அதை தேடி காட்டுக்கு போயிட்டு பாக்குறியா பேனு? யார பார்த்து உமா குரங்குங்கிற? நான் என்ன குரங்கா? அதை எங்க நான் சொன்னேன், நீ ஏன் சொல்லியா? போ போ. நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல, நான் சின்ன பொண்ணுகிட்ட தான் பேசினேன். உன் வேலை என்னமோ அதை பாரு. சின்ன பொண்ணுகிட்ட பேசுறியன்னா சின்ன பொண்ணுகிட்ட மட்டும் கேக்குற மாதிரி பேசு, எங்களுக்கெல்லாம் ஏன் கேக்குற மாதிரி பேசியா? உனக்கு கேக்குதா, நீ வாயை பொத்திக்க. காதை தானே பொத்தணும், வாயை பொத்தணும்னு சொல்லியா? போன அப்புறம் உங்ககிட்ட பேசினாலும் நான் என்ன பேசணுங்கிறதே மறந்து போயிடுறேன். பாருங்கக்கா, உங்க முன்னாடி வச்சு உங்க உமா என்னெல்லாம் பேசுறானே கேட்டு நீங்க எதுவுமே பேசாம இருக்கிறீங்க. விடு கீதா, அவ அப்படிதானே, நீ விடு. ஆமாக்கா, 8:30 கரெக்டா ஷார்ப்பா கிளம்பி போகணும்னு சொன்னீங்களே, எங்க போறீங்க? அது அது வந்து அது உமாளுக்கு அம்மைக்கு வீட்டுக்கு போறோம். ஓ சரிக்கா, சரி சரி. என்ன சின்ன பொண்ணு, ஒரு 8:30 பஸ் வரல, அப்ப அந்த பஸ்லயே கிளம்பி உமாளுக்கு அம்மை கேட்டு போயிடலாம். போய் சொல்றாளுக, இங்கேயே ஜோடி சேர்ந்து போறாங்க. ஏன் உமா எதுக்கு எடுத்தாலும் ஏன் அவகிட்ட நச்சு நச்சு நிக்கியா? அவளை போய் சொல்ல வேண்டியதானே. என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு, இவளை பார்த்தா மட்டும் எனக்கு எங்க இருந்துதான் கோபம் வருதுன்னே தெரியல. அவ்வளவு ஆத்திரமா வருது பாத்துக்க. சரி சரி விடு, இந்த கோவத்தை வேலைச்சி இடத்துல காட்டிடாத. அதெல்லாம் காட்ட மாட்டேன் சின்ன பொண்ணு, இவகிட்ட மட்டும்தான் எனக்கு காண்டு, வேற யாரு வேலையும் கிடையாது.
சின்ன பொண்ணு, அப்ப நான் போய் கிளம்பி சாப்பாடெல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டு வரேன். கரெக்டா வந்துடுறீனா? சரிக்கா, சரி போங்க. உமா, நீயும் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு வா, கால் பண்ணு, சரியா? சரி சின்ன பொண்ணு. சமையல் எல்லாம் முடிச்சாச்சா இல்ல இனிதான் தொடங்கணுமா? இல்ல பாத்திமா, இனிமேதான் செய்யணும். மற்ற நாளெல்லாம் பிள்ளைகள் பல்லடத்து கொண்டு போனஞ்சிட்டு பயிறு காலையிலேயே எழும்பி சமைக்க. இன்னைக்கு சனிக்கிழமை தானே, அதான் கொஞ்சம் லேட்டா எழுப்பி சமைக்கலன்னா லேட்டாவே எழும்பினேன். ஆமா, மற்ற நாள் தான் காலையிலேயே எழும்பி படபடா எல்லா வேலையும் செய்துட்டு இருப்பா. எனக்கு இன்னைக்காவது கொஞ்ச நேரம் உறங்கலான்னு பார்த்தா என் மூணு காலையிலேயே எழுப்பினு காப்பியை போடுன்னு சொல்லி நிற்கேன். அது நம்ம கரெக்டு தான். நம்ம என்னை கொஞ்ச நேரம் கண்ணை இருந்து உறங்கலான் இருப்போம், அந்த பிள்ளைய காலையிலேயே எழுப்பி விட்டுருது பாரு. ஆமா புஷ்பா, என்னத்த பண்ண? இன்னைக்கு கரைக்கு என்ன மீனா இல்ல காய்கறி தானா? மீன் வாங்கணும். 10 மணி போல மீன் கடையில போய் மீன் வாங்கணும். மீன் கடைக்கு போகும்போது ஒரு 8 கூப்பிடுமா, எனக்கு ஒரு 50 ரூபாய் போல வாங்கிட்டு வா. இல்ல பாத்திமா, தப்பா நினைக்காத, நான் யாருக்கும் வாங்கி தர மாட்டேன். ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அவ வாங்கின மீன் 30 ரூபாய்க்கு கொட்டுன்னு கொட்டுச்சு. இவான்கிட்ட 100 ரூபா கொடுத்த இவ வாங்கின மீன்ல எனக்கு கம்மியா இருந்து அவ எடுத்துட்டான்னு வரான். வேண்டாம்மா, அவரோட தேவை வந்தே வாங்குங்க. நான் ஒன்னும் அப்படி சொல்ல போல, நீ வாங்கிட்டு மட்டும் தந்தா போதும். நீ என்ன நினைச்சாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல, நீயே வந்து வாங்கு, நான் வாங்க மாட்டேன். சரி, பின்ன போகும்போது ஒரு வார்த்தை கூப்பிடவாது செய், வரேன். அத கூப்பிடு. ஆகிதா ஏக்கா, 3 வரும். சின்ன பொண்ணு வசந்தி உமா எங்கேயோ 8:30 கிளம்பி போகணும்னு பேசிட்டு இருந்தாளுக்கா. என்ன பார்த்த உடனே சட்டன்னு பேச்ச நிறுத்திட்டாளுவ. எங்க போறாளோன்னு தெரியலையே. நீதான் கேட்டு பாத்தியா? கேட்டதுக்கு உமாளுக அம்மைக்கு வீட்டுக்கு போறேன்னு. ஆனா அதெல்லாம் போய் வேற எங்கேயோ போறாளோ பாத்துடுங்க. நல்லா சின்சியரானு பேசிட்டு இருந்தாளுவ. அப்படியா? அப்ப அப்படி யார எங்க போயிருவாளுவ தெரியலையாக்கா. எங்க போறாளோன்னு அறியாம இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. அன்னைக்கே ஒரு நாள் போன வாரத்திலே சொல்லிக்கிட்டு இருந்தாலுமா, ஏதோ வேலை தொடங்கணும். ஒருவேளை சொந்தமா ஏதாவது கடை ஏதாவது ஆரம்பிக்காளோ என்னமோ. சொந்த கடையா? ஷப்பா, நம்மள பாரு இருந்து 4 வீட்டு கதையில பேசிக்கிட்டு பொழுத போக்கிட்டு தெரியும். அவளை பத்தி சம்பாதிக்காவ யாரு முன்னேறுவா? நம்மளா அவியலா? ஷப்பா, அதாக்கா இவ்வளவு எங்க போறாளோன்னு எனக்கு இன்னைக்கு அரைஞ்சே ஆகணும். இதுல வேற இன்னைக்கு மீன் வேற வாங்கணும். இவங்களாம் இன்னைக்கு வராங்க, மீன் வாங்கி குழம்புன்னு சொன்னாவக்கா. எப்படி அறியதுன்னு தெரியல. இதா, நீ வேணா இவ்வளவு எங்க போறாளோன்னு இவ்வளவு ஃபாலோ பண்ணு, உனக்கு நான் மீன் வாங்கிட்டு வரேன். ஆனா ரொம்பதான் பண்ணி என்ன புஷ்பா, நான் வாங்கி தருவியான்னு கேட்டதுக்கு முடியாது, மீன் குறைஞ்சுன்னு சொன்னா இப்ப அவ கேட்காமலே வாங்கி தரேன்னு சொல்லியா? கீதா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா, அதனாலதான் நான் அப்படி சொன்னாலும் வாங்கிட்ட சொல்லிட்டு தெரிஞ்சனும். இல்ல எனக்கு நீ எத்தனை நாள்ல மீன் வாங்கி தந்தியோ. ஆனா ஆளு பார்த்துதாம நல்லா பேசியாளுவ நல்லா. சரி சண்டை போடாதீங்க, நம்ம பிரியதுக்கு காரணமே இப்படி உள்ள முன்கோபம் தான். நல்லா சொல்லு, நீ அவள்கிட்ட வாங்கி கொடுக்காத, உனக்கு மீன் நான் வாங்கி தரேன். யாரு வாங்கி தந்தாலும் ஓகே தான், நீங்க வாங்கி மட்டும் கொடுங்க. நான் இவங்க எங்க போறாங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டு வரக்கா. ஓகேமா, சரி அப்ப சீக்கிரமா கிளம்பு. அவளோட 8:30 கிளம்புறேன்னு சொன்னாலும் இல்லையா? போ, மணி இப்பவே 8 ஆகுது. சரிக்கா. டைம் வேற ஆகுது, இவ எங்க போனான்னு தெரியலையே. உமா, உமா, ஏங்க எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கிறிய? என்ன உமா, மணி 8 ஆகுது, சாப்பாடுலாம் எடுத்து வச்சியா? அப்படி கிளம்பட்டாம நான் ஆபீஸுக்கு. ஓஹோ, சம்பாதிக்கிறேங்கிற அதிகாரத்துல பேசுறீங்களோ? அதான் நேற்றுக்கு நானும் சொன்னேன் இல்லையா, நானும் வேலைக்கு போறேன்னு. போங்க, 2 ரூமா சேர்த்து சாப்பாடு எடுங்க, நான் போய் குளிச்சுக்கிட்டு வந்துடுறேன். இது நான் சாப்பாடு எடுக்கவா? நீ எடுத்து வந்துட்டு போயா? ஏன் நீங்க பானையில இருந்து சாப்பாடு எடுத்த சாப்பாடு உங்க கிட்ட வர மாட்டேன்னு சொல்லுமா? கிடையாது இல்லையா? நீங்க 2 ரூமா எடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன். வேலைக்கே இன்னும் இறங்கல, அதுக்கு முன்னாடியே இவ்வளவு திமிரு. வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு மட்டும் வந்துட்டா காலு தரையில படாம தான் எடுப்பா போல. உமா விளையாடாத உமா, போய் சாப்பாடு இடம். நான் எங்க உங்ககிட்ட விளையாட போறேன்? உங்களுக்கு 8 மணிக்கு ஆபீஸுக்கு போனா எனக்கு 8:30 ஆபீஸுக்கு போகணும். போங்க, போய் சாப்பாடை எடுங்க. ஒரு நாள் எடுக்கிறதுல ஒன்னும் குறைஞ்சு போவாது. போங்க. சரியில்லை உமா, சரியில்லை. பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட சேர்ந்து ரொம்ப தான் பேசியா? கவனிச்சுக்கிடி. உங்களுக்கு பொறாம எங்க இவ வேலைக்கு போய் 4 ரூபா சம்பாதிச்சிருவாளோ, நம்மள மதிக்காம போயிருவாளோன்னு ஒரு இது. அப்படிதானே?
அதெல்லாம் கிடையாது. நான் சம்பாதிப்பேன், அது எனக்கே வச்சுப்பேன். நீ என்னதும் சம்பாதி என்னதையும் வச்சுக்க, ஆனா இவ்வளவு திமிரு ஆகாதுமா. என்னங்க நியாயம்? நீங்களாம் எத்தனை நாளா வேலைக்கு போறிய? இவ்வளோ நாளா நான் தானே சாப்பாடு எடுத்தாரேன். இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு எடுத்தாரதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ வருத்தமா? வருத்தமா இல்ல இவளுக்கு எடுத்து கொடுக்கங்கிற ஈகோவா? ஈகோவும் இல்லை எக்கோவும் இல்லை. என்ன சாப்பாடு தானே எடுக்கணும், நானே போயிடிக்கி. சே பாவம் இவிய சொன்னோன்னா போறாவ. எங்க என்ன சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு. 8:30 நானும் வேலையை கிளம்பிடுவேன். சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் வந்துருவேன். சரியா? உன்னை யாரு உமா இப்ப வேலை போய் சொன்னது? நீ தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லைங்க, நானும் போறேங்க. பின்ன எல்லாரும் போகும்போது நான் வீட்டுல இருந்தா எனக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அதுக்காகவாவது போறேன். எப்படி? சரி உமா, வா விருப்பம். வேலையெல்லாம் பார்த்து எடுத்து செய். சரியா? சரிங்க. சாயங்காலம் சீக்கிரமா வந்தேனா வேலை முடிச்சு வரும்போது ஃபோன் பண்ணு, பைக்ல கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க. சாப்பாடெல்லாம் லஞ்ச் பேக்ல எடுத்து வச்சுட்டேன். நீங்க அப்ப கிளம்புங்க. சரி உமா, பாய். பாய். இன்னையில இருந்து நம்மளும் வேலைக்கு போறோம். அடுத்த மாசம் இதே நேரம் நம்ம கையிலயும் சம்பள பைசா வந்துருங்க. அப்பா ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.